ஹே ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் யோர் ஷா. இன்னைக்கு நம்ம ஜொங்கோக்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் நீங்கள் காரி துப்ப போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ரிவெஞ்ச் மேரேஜை போடுறேன் நீ ஏன் போடல அப்படின்னு. ரிவெஞ்ச் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்குடா. நிறைய சீக்வன்சஸ் அந்த லாஜிக்கோடு நம்ம ஒன் ஷாட்டில் லாஜிக் நான் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் அது வந்து சீரியஸாக இருக்கும் போது இதுக்காக தான் இது பண்ணாங்கன்ற மாதிரி நம்ம மூளையே போகும்ல. அது கதை கேட்கும்போது எனக்குமே அந்த மாதிரி மூளை வேலை செய்யும். ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி தோணக்கூடாது. அதனால் கரெக்டான கண்டென்ட் வந்து அது எடுத்துகிட்டு வரணுன்ட்டு நான் அதை அப்படியே ஹோல்டில் வச்சுருக்கேன். மற்றபடி ஆஃப் ஆஃப் த இதை நான் டப் பண்ணி முடிச்சிட்டேன். பட் எனக்கு லாஜிக் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து இடிக்குது. அதனால் கொஞ்சம் ஓகே லெட் டேக் நம்ம யோசிக்கலாம், டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து ஜொங்கோக்கோட சீரீஸ் நான் வந்து ஒரு ஒன் ஷாட் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொமான்டிக் டைப்பில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைப்பில் நான் இது வரைக்கும் என் சேனலில் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து வந்ததே இல்லை. இந்த ஓவர் ரொமான்டிக்காக அந்த மாதிரி இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, உன் வாய்ஸ்க்கு நல்லா இருக்கும்லாம் சொன்னாங்க. நான் தான் இல்லை, எனக்கு ரொமான்டிக் எதுவே அவ்வளவோ வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி எனக்கு வராது. இந்த ஸ்டோரி லைன் கிளியராக இருந்தால் போதுன்ற மாதிரி இருந்தேன். பட் இதில் ஸ்டோரியும் இருக்குது, பட் ரொமான்ஸுமே கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட் தான் நினைக்கிறேன், தெரியல. எண்ட் ஆஃப் த வீடியோ எனக்கு வந்து ஒரு கிளாரிஃபை வந்துடும், ஓகே இவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரியாக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக உங்களுக்கே ஸ்டோரி லைன் புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ நேராக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே உங்கள் இன்ட்ரோ பார்க்கலாம்டா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜொங்குக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 வருஷம் இருக்கும். வந்து ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆயிருக்கும் உங்களுக்கும் ஜொங்குக்கும். உங்களுக்கு வீட்டில் பார்த்த பையன் தான். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ள் டைப் நீங்கள். உங்களுக்கு அவ்வளோ வெளி உலகம்னா என்னென்னு தெரியாது. நீங்கள் காலேஜுமே வந்து கேர்ள்ஸ் காலேஜ் தான் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலுமே கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பாய்ஸ் கிட்ட அவ்வளவோ வந்து பேச்சுவார்த்தை அந்த மாதிரி கூட கிடையாது. நீங்கள் பேசவே மாட்டீங்க ஆம்பளை பசங்க கிட்டலாம். ஸோ காலேஜ் முடிச்ச உடனே உங்களுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜொங்குக் தான் உங்கள் ஹஸ்பண்ட். ஜொங்குக் வந்து கொஞ்சம் வந்து அவர் இன்னும் நாட்டி டைப், ரொமான்டிக்காக அந்த மாதிரி ஒரு டைப். அவரை பார்க்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் அவரை பார்த்து பயந்துருப்பீங்க. பிகாஸ் அவர் டேட்டு போட்டிருப்பாரு. அதை பார்த்து நீங்கள் பயந்து போய் இல்லை எனக்கு வேணவே வேணாம், கல்யாணமே வேணான்ற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கும், அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ராக்ட் பண்ணி வந்து உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜொங்குக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. வந்து ஜொங்குக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. வந்து அது பிரேக்கப்பில் எண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஜொங்குக்கு வந்து இல்லை அவன் இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் உங்களை பார்த்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1.5 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கும் ஜொங்குக்கும் கல்யாணம் ஆகி. இப்போ உங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி இருக்கா. இப்போ தான் பிறந்திருக்கா. வந்து ஒரு 2 months தான் இருக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறந்து. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் வந்து குழந்தை பிறந்து நீ தனியாக கஷ்டப்படுவ, மாப்பிள்ளைக்கும் ஒன்றும் தெரியாது, நீ இங்கே வந்து இருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வீட்டில் குழந்தைய வச்சுட்டு நீங்கள் இருக்கீங்க. ஜொங்குக்கு இங்கே ஆஃபீஸ் போயிட்டு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஜொங்குக்கு ஒர்க் பண்ணுறாரு. டீம் லீடர் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார். ஸோ வந்து கார்ப்பரேட் லைஃப்பில் அவளுக்கு அதனால அவர் அங்கே உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் 2 பேருக்கும் தனியாக வீடு இருக்குது உங்களுக்கும் ஜொங்குக்கும். ஸோ அங்கேருந்து அவர் அப்படியே போயிட்டு ஈவினிங் உங்களையும் குழந்தையும் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடுவார். ஸோ மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு இப்படியே அவர் ரெகுலரைஸ் பண்ணியிருப்பார். உங்களை வந்து டெய்லியும் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவார். இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் ஜொங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. நைட்டு தூங்கும் போது நீங்கள் அவரை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து உங்களுக்கு என்னமோ தெரியல, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட் இருக்கும்ல. மதர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக ஆகிருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு எம்டி ஃபீல், குழந்தைக்காக தான் வந்து நம்மளை மதிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போவும் இருக்குது. உங்கள் வீட்லேயுமே வந்து உங்களை பார்க்குறத விட குழந்தைக்கு பார்த்து பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு புரியுது. அது குழந்தைக்கு எப்படி பண்ணுறாங்க. பட் ஸ்டில் உங்களை கேர் பண்ணணும், உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஏக்கம். அப்படி நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு ஜொங்கு கிட்ட தான் போகணும். வேறு உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கூட சண்டை போடணும்னு உங்களுக்கு தோணலை. ஏன் என்னை பார்த்துக்க மாட்டீங்கன்ற மாதிரிலாம். ஆனால் உங்களுக்கு ஜொங்கு கிட்ட போகணும், ஜொங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும், அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு ஆசைகள் உங்களுக்கு வருது. ஸோ உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க ஒரு 3 மாதம் கிட்ட நீ இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க,
இல்ல நான் வந்து போறேன். நான் என் புருஷன் வீட்டுக்கே போறேன். நான் பார்த்துக்கிறேன். பாப்பாவ நான் பார்த்துக்கிறேன். நான் தனியாவே பார்த்துக்க முடியும். ஏதாச்சுன்னா நான் ஃபோன் பண்றேன்ற மாரி உங்க அம்மாகிட்ட நீங்க போயிட்டு நான் வீட்டுக்கு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. நான் போயே ஆவேன்ற மாரி நீங்க சொல்றீங்க. இங்க உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நல்லா தானே இருந்தா, என்ன திடீர்னு வீட்டுக்கு போறேன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நீங்க அப்படியே குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா வராங்க வந்து, "ஏன் என்னாச்சுடி? நல்லா தானே இருக்க? ஏன் திடீர்னு உன் புருஷன் வீட்டுக்கு போணும், புருஷன் வீட்டுக்கு போணும்னு இப்படி அடம் பிடிக்கிற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க நீங்க, "ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரும் பாவம்மா. வெளியில வாங்கி சாப்பிட்டுட்டு எத்தனை நாளைக்கு இருப்பாரு? அவருக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. அவரே பாவம்ல. வெளியில எத்தனை நாள் வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருப்பாரு? நாங்களும் என்னையும் பிள்ளையும் பார்க்காம அவரு கஷ்டப்படுறாரும்மா. ரொம்ப தூரத்துலேருந்து வந்து எங்கள டெய்லியும் பார்த்துட்டு போறாரு. அவர் வீடு எப்படி வச்சிருக்காருன்னு வேற தெரியல. அதெல்லாம் நான் போய் பார்க்கணும்ல. அப்படியே விட்டுட்டு நான் உட்காந்துருக்க முடியுமா? குழந்தை பொறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. உங்க அம்மா, குழந்த பொறந்தா எல்லாம் அம்மா வீட்ல இருந்து குழந்த நல்லபடியா 4, 5 மாசம் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு தாண்டி போவாங்க. நீ என்னடி 2 மாசத்துல போறேன்னு குதிச்சுட்டு இருக்க? அப்படின்னு உங்க அம்மா கேட்குறாங்க. நீங்க, அதெல்லாம் வேணாம். குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எனக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி ஏதாவதுன்னா, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ வா. அங்க தான் ஜொங்குக்கோட பாட்டி தான் அங்க இருக்காங்கல்ல. அவங்க பார்த்துக்க போறாங்க குழந்தைக்கு ஏதாவதுன்னா, அப்படின்றீங்க நீங்க. உங்க அம்மா, தெரிஞ்சு போச்சு நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட மிஸ் பண்றீங்கன்ட்டு. அவங்க, என்ன உன் புருஷனை மிஸ் பண்ணுறியா? உன் புருஷனோட அரவணைப்பு வேணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பாவம் சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. நான் எங்கே சீமந்தம் முடிஞ்சு என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க. அதுலேருந்து அவர் தனியாக தான் இருக்கார். ஒரு நாள் ஆச்சு வந்து இதுக்கு நான் கஷ்டப்படுறேன் அதுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருப்பாரா? ஆனாலும் எனக்கு நல்லா தெரியுது அந்த மனுஷன் கொஞ்சம் இளைச்சிட்டாரு. அவர் நல்லா பல்காக இருப்பார். இப்போ அவர் கொஞ்சம் இளைச்சிட்டாரு. எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா, ஏய் 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 நடிப்பு திலகி, போதண்டி. நானும் புள்ளெல்லாம் பெற்று எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் தெரியும் இந்த நேரத்தில் புருஷனோட அரவணைப்பு தேவைப்படும்னு எனக்கு புரியுது. சரியா? நீ இப்படியெல்லாம் ஒன்றும் ஆக்டிங்கை போட வேணாம். அப்படியே அக்கறை பொங்கி வழிகிற மாதிரியெல்லாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா இங்கே மொக்க பண்ணி விட்டுறாங்க உங்களை. நீங்கள், அதான் தெரியுதுல்ல, அமுச்சு விடு அப்போ அப்படின்றீங்க. அவங்க அம்மா, சரிதான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் துணியெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணு. மாப்பிள்ளையோட இன்றைக்கி மாப்பிள்ளை உன்னை பார்க்க வருவார்ல, அப்படியே மாப்பிள்ளையோட கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. நீங்கள், நெசமாவாம்மா நான் போவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா, இதுக்கப்புறம் என்ன, அதான் அம்முனிக்கு உங்கள் புருஷனோட இருக்கணும்னு ஆசை வந்துருச்சுல்ல, கிளம்பி போங்க. அப்படி ஒன்றும் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்றாங்க உங்கள் அம்மா. நீங்கள், நல்ல வேலை நீயே போன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அதாவது உங்கள் குழந்தைய நீங்கள் வச்சுருப்பீங்க, எடுத்து உங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பாட்டு பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, லைக் அப்பாடி இன்னையோட இங்கே இன்னும் முடிச்சிச்சு, வீட்டுக்கு போயிட்டு நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜோங்குக்கு வந்து ஒரு ரொமான்டிக் டைப். எப்போ பாரு கிடைக்கிற கேப்பில் ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பார் அவர். ஸோ அவர் அப்படிப்பட்ட ஒரு ரொமான்டிக் டைப்பு. லைக் வந்து இப்போ அவரோட இதுவே டச்சிங்கு அந்த ரொமான்டிக் அந்த திங்ஸே இல்லாமல் உங்களாலேயும் இருக்க முடியல. உங்களுக்கு அது ரொம்ப ஏக்கமாக இருக்குது. நீங்கள் எப்போ பாரு அவரை வந்து வீட்டில் வந்து அவர் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணால் கூட நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலி இப்போ அவர் பண்ணணும், லைக் நீங்கள் அவர் பண்ணணும் வந்து விளையாடணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவர் அதை பண்ண மாட்டார். பிகாஸ் உங்கள் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ தனியாக இருக்கிற மாதிரி சான்சஸே வராது. ஸோ அதனால் அவருமே அமைதியாக இருப்பார். ஸோ இப்படியே போகவும் நீ உங்கள் அம்மா வீட்டு லைக் உங்கள் புருஷன் வீட்டுக்கே போகணும் உங்கள் அம்மா சொல்லவும் உங்களால் சந்தோஷம் தாங்கவே முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் வருவார், அவரு கூடயே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்க. சாயங்காலம் எப்படா வரும், எப்படா என் வீட்டுக்காரர் வருவாருன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஜோங்குக்கு ஒரு 7:30 அரௌண்ட் அவரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக உங்களையும் பாப்பாவையும் பார்க்கறதுக்கு வந்திருப்பார். ஸோ வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பொட்டு படுக்கையெல்லாம் கட்டி வச்சுட்டு பாப்பாவை வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே தூங்க வச்சுட்ருக்கீங்க பாப்பாவை மடியில் ஆட்டி. இந்த ஜோங்குக்கு வந்துட்டு, ஏய் என்ன அது, இது எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்க, ஏதாவது ஊருக்கு போறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், ஏங்க என்ன இப்படி கேட்குறீங்க, நான் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு தான் அதெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர், நீ தானே சொன்ன 4 மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன்னு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா அப்போ தான் பஜ்ஜி போட்டு தட்டில் எடுத்துகிட்டு வந்து எங்கள் டேபிளை டங்குன்னு வச்சுட்டு, கேளுங்க மாப்பிள்ளை நல்லா, நானும் அதை தான் சொன்னேன். ஆனால் உங்கள் பொண்டாட்டிக்கு
உங்கள் கூட இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கான். நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையாம். உங்கள் துணிமணியெல்லாம் யார் துவைச்சு போடுவான்னு தெரியலையாம். ரொம்ப கவலையாக இருக்கு அம்மனிக்கு. அதுதான் அப்படி ஒன்றும் கவலைப்பட்டு இங்கே இங்கே இருக்க வேணாம். நீ உன் புருஷன் வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு வயன் அதனால தான் அப்படியெல்லாம் இல்லை. லைக் நான் பார்த்துப்பேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எனக்கு அவங்க வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அது எனக்கு பிரச்சனை இல்ல. துணி வாஷிங் மிஷினில் போட்டு பட்டன் அமுத்தி விட்டா துவைச்சு காய வச்சுற போகுது. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ குழந்தைய நீயும் நல்லபடியா சேஃபா எல்லாம் இருந்து ஆன்ட்டி கிட்ட ஃபுல்லா பார்த்து நீ வா. அது எனக்கு பிரச்சனை இல்ல வயன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக் சொல்றாரு. இங்க நீங்க ஏங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தையும் நல்லா தான் இருக்கா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க வரோம் வீட்டுக்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவும், அ ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி சொல்றது இவங்ககிட்ட? ஓகே தான் நான் கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக் கேட்குறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஜங்குக் வந்து உங்கள கூட்டிட்டு போக்கூடாதுன்னு இல்ல. பட் ஆனா பாப்பாக்கு இன்னும் தலை நிக்கல. ஸோ அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களான்ற அவருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் தான். லைக் குழந்தைக்கு தலை இன்னும் நிக்கல. லைக் குழந்தைய வந்து குளிப்பாட்டுறதோ, லைக் அந்த குழந்தைய தூக்கிட்டு போறதோ, இதெல்லாம் வந்து வயன் பண்ணுவாளா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் அவர் வந்து கேட்குறாரே தவிர்த்து, உங்கள வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாதுன்றது அவரோட இது இல்ல. பிகாஸ் அவருக்குமே இதெல்லாம் அவர் மிஸ் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட நீங்க பிரெக்னன்ட் ஆனதுலேருந்தே அவர் உங்ககிட்ட லைக் ரொம்ப கம்மியா அந்த விளையாடுறதெல்லாம் கம்மி பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு அதெல்லாம் அவருமே மிஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஸ்டில் லைக் வந்து இல்ல குழந்தைய பார்த்துக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்விக்காக தான் அவர் கேட்டிருப்பாரு. இங்க உங்க அம்மா அது தெரியல மாப்பிள அவ என்னான்னு. ஆனா அவ பார்த்துப்பேன்னு சொல்றா. ஏதாச்சுன்னா நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னா. அதுவும் இல்லாம வீட்ல உங்க பாட்டி இருக்காங்கல்ல. உங்க பாட்டி பெரியவங்க. அவங்களுக்கு தெரியும் குழந்தைய குளிப்பாட்டுறது, எது குடுக்கணும், குடுக்கக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் எதுக்கோ ஒரு வார்த்தை அவங்க கிட்டயும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜங்குக் கிட்ட உங்க அம்மா சொல்றாங்க. இங்க ஜங்குக்கும் ம் சரிங்க ஆன்ட்டி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து அப்படியே வந்து சோஃபால உங்க பக்கத்துல தான் உட்கார்றாரு. நீங்க ஆனா கோவமா தான் இருக்கீங்க. நான் வரேன்னு சொல்றேன். என்னமோ என் மேல நம்பிக்கையே இல்லாத மாரி எப்படி எங்க அம்மாட்ட போய் கேட்குறான் பாருன்ற மாரி நீங்க இருக்கீங்க. நீங்க பாட்டு அமைதியா அப்படியே குழந்தைய தூங்க வச்சுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே குழந்தைய பார்த்து விளையாண்டுட்டு இருக்காரு. அவ தூங்க வைக்கிறதுக்காக நீங்க மடியில போயிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா அவ தூங்காம உங்க அப்பாவ பார்த்து விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க உங்க அம்மா வீட்லயே நைட்டு டின்னர் சாப்பிடலாம் எல்லாரும் ஒண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ ஜங்குக் தான் காரில் உங்க எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சுட்டு உங்களை லைக் வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு பேசஞ்சர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ட்ரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நீங்கள் மூஞ்சி இந்த பக்கம் கண்ணாடி பக்கம் தான் திருப்பி வச்சுருக்கீங்க. அவர் பக்கம் திருப்பவே இல்லை. அவர் என்னாச்சு இவளுக்கு, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கா, என்ன நான் சொன்னேனே இப்போ இப்படி வச்சுருக்கா மூஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏய் ஏய் என்னாடி எதுக்குடி மூஞ்சி இப்போ திருப்பி வச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, என்னை எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓ மேடத்துக்கு கோவம், என்ன அதுக்குடி இப்போ உனக்கு கோவம்? என்ன கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பின்ன என்ன, நான் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்கிறேன், என் அம்மாட்ட போயிட்டு ஓகேவானு எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறீங்க, என்ன நான் வராமல் வீட்டில் ஜாலியாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படி சொல்ல முடியாது, ஆனால் ஜாலியாக தான் இருந்தேன் சத்தியமா அப்படின்றாரு. நீங்கள் என்னங்க உண்மையாக சொல்லுங்கள், நான் எல்லாமே நீங்கள் ஜாலியாக இருந்தீங்களா, நான் தான் இப்போ வந்து அப்போ உங்கள் சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுறேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் இப்போ என்ன இத்தனை நாள் வரைக்கும் நீ போனதுலேருந்து ஒரு 4-5 மாதம் வீட்டில் ஒரு செட்டப் ஒன்று வச்சுருந்தேன்டி. இப்போ நீ வரேன்னு சொன்னதுலேருந்து இன்றைக்கி இப்போ நம்ம ஃபோன் பண்ணி நீ வராத இனிமே அப்படின்னு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் செட்டப்பா, என்ன என்ன செட்டப்பு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஆமாம், நீ பாட்டு புள்ள பெற்றுக்கிறோன்னு போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்ட, எனக்கு நைட்டில் ஒரு கிளுகிழப்பு வேணாம், அதுக்கு தான் செட்டப் வச்சுருந்தேன் இத்தனை நாள் அப்படின்றாரு. நீங்கள் ஜங்குக் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் நான் ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், இறங்கி போயிட்டே இருப்பேன், அப்புறம் வண்டியிலே ஏற மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டு எப்படி தாண்டி மாங்காய் மடிச்சிங்க நீ, நான் எது சொன்னாலும் நம்பிடுவியா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு இல்லை, ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது, எனக்கு என்ன தெரியும். குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பாட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன், நீங்கள் சட்டப்பை வச்சுருப்பீங்களோ இல்லை வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனீங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்றீங்க. அவர் என் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல முடியாது, நம்பிக்கைலாம் இருக்குது அப்படின்றீங்க. அவர் இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கஷ்டப்படுவீங்களேன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓ
நான் சாப்பிட கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்த? அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் ஆமாம் அதுக்கு மட்டும்தான் வந்தேன், வேறு எதுக்கும் இல்லை அப்படின்றீங்க. அவர் ஆ வெறும் சோறாக்கி கொடுக்க, துணி துவைச்சு போடுறதுக்கு மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் புருஷன் பாவம்னு தோணுச்சுல்ல உனக்கு, வேறு எதுக்கும் தோணல அப்படின்றாரு. நீங்கள் வேறு என்னத்துக்கு தோண போகுது, அதுக்கு மட்டும்தான். பாவம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, பாட்டி ஒருத்தவங்கனால அவங்க கண்டிப்பாக உங்களை பார்க்க முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால சமைக்க முடியாது, அதனால தான் சரி போனால் போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இல்லைன்னா நான் கூட ஒரு 3 மாதம் கூட எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓ! அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை வயன் மேடம். ஒன்றும் இல்லை, எப்படியும் ஒரு யூட்டன் போட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் தான். அவங்க அம்மா வீட்லேயே போய் நான் இறக்கி விட்டுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 3 மாதம் இருந்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஜொங்கூக் போகிறீங்களா வீட்டுக்கு சும்மா விளையாண்டுட்டு அப்படின்றீங்க. அவர் இருக்கட்டும்டி, வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போயிட்டு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. இப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஜொங்குக்கு ஒரு கால் வருது. அவர் எடுத்து அட்டென்ட் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தா வயனோட அம்மா, அதாவது உங்கள் அம்மா தான். அவரும் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டை பார்த்துட்டு நீங்களும் டயர்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பாப்பாவை அப்படியே உங்கள் மடியில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் பக்கம் தலை சாய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே படுத்து கண்ணை மூடிட்டுருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜொங்குக்கு கால் எடுத்து பேசுகிறாரு. என்னென்னு பார்த்தா உங்கள் அம்மா தான். சொல்லுங்கள் ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க ஜொங்குக்கு ஐ மீன் உங்கள் அம்மா, மாப்பிள்ள போயிட்டிங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே ஜொங்குக், இல்லை ஆண்டி இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. எங்கே உங்கள் அம்மா, அது இல்லை மாப்பிள்ள, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பையன்கிட்டேயும் சொல்லி தான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா லைக் வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, தடுமாறுறாங்க பேசுகிறதுலையே அவங்க. ஏன் ஜொங்குக், ஆண்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டி, என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா, அது இல்லைங்க மாப்பிள்ள, பையனுக்கு சர்ஜரி தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஜொங்குக், ஆ ஆமாம் அவளுக்கு சி செக்ஷன் தான் நடந்தது, தெரியுமே ஆண்டி, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா, அது இல்லை மாப்பிள்ள, பையனும் நீங்களும் ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதம் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜொங்குக் புரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா, ஐயோ ஐயோ மாப்பிள்ளை அதை நான் எப்படி சொல்கிறது, இல்லை நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது மாப்பிள்ளை, அது பையனுக்கு பிரச்சனை ஆகிடும் நாளைக்கு, அப்புறமா நல்லா இருக்காது, அதான் மாப்பிள்ளை அவங்கக்கிட்ட சொல்லலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ ஜொங்குக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்ட்டு. ஆ ஆ ஓ ஓகே ஓகே ஆண்டி, எனக்கு புரியுது நீங்கள் சொல்ல வர்றது, நான் 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 பார்த்துக்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபோனை வைக்கிறாரு. அவருக்கு எம்பாரசிங்காக இருக்குது, உங்கள் அம்மா போயிட்டு சொல்லி விடுற அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு எம்பாரசிங்காக இருக்குது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு சி செக்ஷன் தான் ஆயிருக்கும். நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க பாப்பாவை புஷ் பண்ண, பட் உங்களுக்கு சுத்தமாக உங்களால் முடியல, நீங்கள் அன்கான்ஷியஸாக போயிருப்பீங்க. ஸோ சீரியஸாக ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி சி செக்ஷன் பண்ணிடலாம் டாக்டர் சொன்னதுனால ஜொங்குக்கு வந்து இல்லை வயனோட இதுதான் முக்கியம் நம்மளுக்கு, ஸோ நீங்கள் சி செக்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லி சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு சி செக்ஷன் தான் ஆயிருக்கும். ஸோ அதனால் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி டைமில் லைக் அந்த மாதிரி ஒன்றா இருக்கக்கூடாது, மேக் அவுட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதை தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஜொங்குக்கு இங்கே என்ன பிரயோஜனம், இவன் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வரானே தெரில, இதுக்கு அவங்க அம்மா வீட்டிலே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இப்போ அப்படியே வீட்டு வாசலில் தான் வண்டியை நிறுத்திட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அப்போ தான் ஏஞ்சி பார்க்குறீங்க என்ன வண்டி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே ஜொங்கு, வாயன் வா பாப்பா தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஞ்சி அப்படியே போகிறீங்க. போகும்போது லைக் வந்து அப்படியே உங்கள் லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலி இப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க பாட்டி வந்து லைக் வந்து உங்களையும் உங்கள் பாப்பாவையும் வந்து அப்படியே ஹக் பண்ணி பார்க்குறாங்க. ஜொங்குக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான். ஸோ அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஜொங்குக்கு இங்கே பாடுறா அந்த பிள்ளைய உன்னையும் உரிச்சு வச்சிருக்காடா, நீ சின்ன பிள்ளையில எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிறாடா, மூக்கு மொழியும்
அடப்பாவமே! என்னது இது? ஈயடிச்சான் காப்பி மாரி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க உங்க அப்பன நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜொங்குக்கோட பாட்டி அப்படியே பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறாங்க. இங்க அப்படியே அவங்க ரசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜொங்குக்கு சின்ன வயசுல பொறக்கும்போது அவங்க பார்த்துருப்பாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் லைக் அதே ஃபேஸ் கட்டு அதே மாரி இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வியந்து போய் பார்த்துட்ருக்காங்க. எங்க ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்க பாட்டி லைக் பார்த்து ரசிக்கிறது எல்லாமே. லைக் அவங்க இப்போ வந்து அவங்க வந்து 3rd ஜென்ரேஷன் பார்க்குறாங்க அவங்களோட ஃபேமிலியில. ஸோ அதுவே அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட் தான். லைக் வந்து எப்படி சொல்கிறது, பேரனோட பொண்ணை பார்க்குறாங்க, கொள்ளு பேத்தியை பார்க்குறாங்க. அதுவே அவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்படியே பாப்பாவை கொஞ்சிட்டு அப்படியே சோஃபாவில் போய் உட்காடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்து இப்போது உங்களுக்கு நிறைய துணி சேர்ந்துருக்கும். இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி போனதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, பாப்பாவுக்கும் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கும் வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்து உங்களோட இதில் அடுக்கி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும்ல. நீங்கள் பாட்டு நேராக போயிட்டு உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் பிரித்து நீங்கள் பாட்டு அடுக்கி வச்சுட்ருக்கீங்க. இப்போ ஜொங்குக்கு அப்படியே அவர் ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் தான் ஜொங்குக்கை பார்க்குறீங்க. பார்த்தா அவர் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே துணி எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. ஜொங்குக்கு இங்கே அப்படியே உங்களை வந்து பேக் ஹேக் பண்ணுறாரு. நீங்களும் என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாண்டி, ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை, இப்போலாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வேறு பண்ண சொல்கிறானுங்க. நான் தான் சரி ஓகே அடுத்த வாரத்துலேருந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரி டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் உங்கள் கையால் டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, போட்டு சரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு அப்படியே ஃப்ரெஷன் ஆக போகிறாரு. நீங்கள் போய் அவருக்கு டீ போட போகிறீங்க. உங்கள் கிச்சனை போய் பார்க்குறீங்க. பார்த்தா அலங்கோலமாக கிடக்கு. எங்கே எடுத்த பொருள் அடுத்த இடத்துல இல்லை. பாட்டிமாவும் வயசானவங்க. ஸோ அவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போய் க்ளீன் பண்ணுறீங்க. போயிட்டு உங்கள் ரூமுமே அப்படி தான், உங்கள் வீடே கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஜொங்குக்கையும் ஒன்றும் சொல்ல முடியாது, உங்கள் பாட்டியும் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 4-5 மாதமாக வீட்டில் இல்லை. அதனால் சரி ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிச்சனை போய் முதல்ல டீ போடுறதுக்கு தேவையானதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு டீ போட்டு ஜொங்குக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஜொங்குக்கும் ஃப்ரெஷன் ஆகிட்டு அப்படியே அவர் லேப்டாப்பில் தான் ஏதோ வந்து பார்த்துட்ருக்காரு ஒர்க் ரிலேட்டடாக. அப்படியே உட்காந்துட்டு பெட்டில் நீங்கள் போய் டீ கொடுக்குறீங்க. ஆமாம், நான் ஒரு 4-5 மாதம் வீட்டில் இல்லைன்னா என்னது இது கிச்சனே தலைகீழாக இருக்குது, எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடுவில் வீட்டுக்கு வந்தாங்க, அதான் அவங்க தான் சமைக்கிறேன்ற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தானுங்க, எனக்கு தெரியல, மேபி அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீயை குடிச்சிட்டு அப்படியே போக போகிறீங்க. ஜொங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன வேலை இருக்குது எனக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு போகிறீங்க. அவர் வேலை இருக்கா, எதுக்கு இங்கே வந்தாப்போ உங்கள் அம்மா வீட்டிலே இருக்க வேண்டியதானேன்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் எதுவும் கேட்காத மாதிரி லைக் அவர் வந்து சொல்கிறத எதுவுமே கேட்காத மாதிரி நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. ஸோ இப்படியே நைட் ஆகுது. ஸோ பாப்பாவுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் படுத்துட்ருக்கீங்க. ஜொங்குக்கு அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படியே அவரும் படுத்துருப்பாரு. ஸோ அவரும் படுத்துட்டு அப்படியே தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாப்பாவை அப்படியே லைட்டாக அவள் அந்த மேட் மாதிரி ஏதோ போட்டு தான் அவளை படுக்க வச்சுருக்கீங்க. அப்படியே இழுத்து 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 லைட்டாக உங்கள் சைடு அப்படியே தள்ளி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜொங்குக்கு பக்கம் போயிட்டு சென்டரில் பாப்பா இருந்திருப்பா. ஸோ தள்ளிவிட்டு நீங்கள் அப்படியே ஜொங்கு கிட்டே போய் ஜொங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் என்னடி தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை கட்டி பிடிக்காம தூக்கமே வர மாட்டேங்குது இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓ மேடம் மிஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இருந்துச்சு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி பையன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி பார்த்தா ஒன்று தெரியலையே, நீங்கள் ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றீங்க. அவர் மிஸ் பண்ணேன்டி அப்படின்றாரு. எங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னை மிஸ் பண்ணது எப்படி நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் உன்னை மிஸ் பண்ணது எப்படி மிஸ் பண்ணனா புரியல அப்படின்றாரு. நீங்கள் இப்போது நான் உங்களை மிஸ் பண்ணும் போது உங்களோட சட்டை என்கிட்ட இருந்தது, நான் எடுத்துகிட்டு போனேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது உங்களோட 2-3 சட்டை இருந்தது, அதை போட்டுப்பேன், இல்லை அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குவேன். அது அப்படி பண்ணும் போது நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்கன்னு நான் நினச்சிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எங்கே ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போனதா, நான் மொத்தமாக வலிச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லா துணியும் எடுத்துகிட்டு போயிட்டேன், எங்கே நான் எங்கே ஸ்மெல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், அதெல்லாம் இல்லை, என்ன மிஸ் பண்ணீங்க என்ன வச்சுட்டு என்ன இல்லாமல் நேரத்தில் என்ன நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணேன்,
நீயும் நானும் தூங்கும்போது நீ என் மேலே கால் போடுறது, நான் உன்னை மூஞ்சி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறது, உன்னோட மூச்சு காற்று என் மேலே பட்டுட்டே இருக்கிறது எல்லாத்தையுமே. திடீர்னு அர்த்தராத்திரியில் ஒரு முழிப்பு வரும். எந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தா நீ இருக்க மாட்ட. அப்போ தான் ஞாபகம் வரும், ஓ அவள் அம்மா வீட்டில் இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டை இது பண்ணிவிட்டு திருப்பி தூக்கமே வராது. நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். காலையில் நீ எழுந்துச்சு எனக்கு கொடுக்குற காஃபி, குட்டி குட்டி ரொமான்ஸ், நீ ஒன்று பண்ணுறது எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். என்ன பண்ணுறது, இதோ நம்ம பக்கத்தில் அழகான குட்டி ஒன்று படுத்திருக்கேன். இது வெளியே வரணுன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே மனசை தேத்திட்டு சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாள் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்போது நான் உங்கள் கூட இல்லாதது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல அதானே அப்படின்றீங்க. அவர் ஐயோ பைத்தியக்காரி, அப்படி சொல்லலடி. எப்படி சொல்கிறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம் நீ இல்லாத ஒரு இதை. ஏன்னா எனக்கு யார்கிட்டையும் போய்ட்டு அதை காட்டவும் பிடிக்கல. எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் அதை எடுத்துகிட்டு வந்து காட்டினா நீ எப்படா அப்படியே பாதியிலே ஓடி வந்துடலான்னு இருப்பேன். அது அப்படி கிடையாது. உங்கள் அம்மா வீட்டில் நீ போயிருக்க, அவங்களும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா அவருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நானும் சரி ஓகே ஃபுல்லாக டைம் எடுத்து ரெடி ஆகிட்டு அப்புறம் வரட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் இல்லை, நீங்கள் குழந்த பிறந்த அன்றைக்கே வாடி போகலான்னு கூப்பிட்டுருந்தாலும் நான் கண்ணை மூடிட்டு சரிங்கன்னு பொட்டி பொடியை தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கை குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணியிருப்போம், பாப்பாவுக்கு இன்னும் தலை கூட நிற்கல, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டம். உங்கள் அம்மாவோட ஹெல்ப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஹெல்ப்லாம் இருந்ததுனால தான் ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் உங்களை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேனே, என்னால் திரும்பி நைட்டில் படுக்க முடியாது, வலிக்கும். நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மேலேயே படுத்து தூங்கினாலும் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க, அங்கே போய் நான் யார் மேலே படுத்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏய் போதும் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக போயிட்டுருக்க, நிறுத்து அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆமாம் உங்களை மிஸ் பண்ணேன்னு சொன்னால் ஃபீலிங்ஸாக உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டதுனால உங்களுக்கு என் மேலே இருந்தது எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க அப்படின்றீங்க. அவர் ஏய் இது என்ன புது கதை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அப்படிலாம் ஒன்றும் மாற்றிக்கலாம் இல்லை, என் லெவல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் அப்படியா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் உங்கள் எக்ஸை பற்றி நினைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இப்போ எதுக்குடி அதை இழுத்துட்டு வர, ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாமல் ஒருத்தியை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், அது ஜஸ்ட்டு டைம் பாஸுக்குன்னு வச்சுக்கலாம் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதில் சீரியஸாக கன்வெர்ட் ஆகி நிறையா அவள் வேதனைப்பட்டு நின்று நூடுல்ஸ் ஆகி வந்தேன். அப்போ தான் என் வீட்டில் நீ லவ் பண்ணி கீழ்ச்சி அழகெல்லாம் போதும், நாங்களே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறோம், அந்த பொண்ணை நீ லவ் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கையை நடத்திக்கோன்னு சொல்லிட்டு உன்னை பிடிச்சி எனக்கு கட்டி வச்சாங்க. ஸ்டார்டிங்கில் செட் ஆகாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓகே சூப்பர் ஃபிகர், எதுக்கு வேணான்னு சொல்லணும், ஓகே கல்யாணம் பண்ணி பார்ப்போம், என்னன்னு செட் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லைனா போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அப்படின்றாரு. நீங்கள் கிள்ளிட்டு நினைப்பீங்க செட்டானா பார்க்கலாம் இல்லைனா போயிடலாமா, அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி யோசிக்கிற, எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திறக்கிறீங்க. உங்கள் வாயை பிடிக்கிறாரு. ஏய் கொத்தாதடி புள்ள தூங்குது அப்படின்றாரு. நீங்கள் அப்புறம் அந்த அளவுக்கு இருந்தது தான் எதுக்கு அன்றைக்கி எனக்கு எல்லாம் பண்ணிங்க, அப்போவே அப்போ டைம் கொடுத்துருக்க வேண்டியது தானே, உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் அப்படின்றீங்க. அவர் இப்போ எதுக்கு என்னைய பற்றி பேசும்போது என்னை பற்றி மட்டும் பேசு, ஏன் எல்லா ஆம்பளைங்களையும் சேர்த்து பேசுகிற அப்படின்றாரு. நீங்கள் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெஞ்சிலே அப்படியே மூஞ்சை வச்சு படுத்துக்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு, பண்ணுக்கு பேசுறதை கூட இது சீரியஸாக தான் எடுத்துக்கோன்ற மாதிரி சிரிக்கிறாரு. அவரும் உங்களை ஹக் பண்ணி டைட்டாக படுத்துக்கிறாரு. இங்கே பாருவேன், ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, எந்த நிலைமை ஆனாலும் எப்படியா இருந்தாலும் நீ தான் எனக்கு முக்கியம். நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், எங்கே தேடினாலும் நான் இருப்பேன். எனக்கு நீ தான் முக்கியம். என் லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் நீ தான். அதுவும் இல்லாமல் எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய எனக்கு கொடுத்தனும் எனக்கு தெரியும், ஓகேவா? அதனால் ஓ மேலே இருக்க லவ் என்றைக்கும் எனக்கு மாறாது, குறையாது, வரையாது, ஓகேவா? அது எப்போவுமே என் கூட எப்போவுமே இருக்கும். டில் மை லாஸ்ட் பிரெத், என் கடைசி மூச்சு வரைக்கும் உன் மேலே இருக்க லவ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீ கொஞ்சம் நெஞ்ச இம்பேக்ட் என் லைஃப்பில் நீ க்ரியேட் பண்ணல. உன்னை பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ குழந்தையும் வந்துடுச்சு, நம்மளோட லவ்வோட அடையாளமே அவள் தான். அதனால் நீ என்றைக்கும் என் லவ் மேலே மட்டும் சந்தேகப்படாத, உன் மேலே இருக்க லவ் என்றைக்கும் குறையாது, புரியுதா? உன்னை பார்க்கும் போது
இருந்த அந்த இது எப்போவுமே எனக்கு கடைசி நீ வெள்ளை முடி வந்து ஆயாவாகிற வரைக்கும் எனக்கு இருக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இந்த டைலாக்லாம் எந்த படத்தை பார்த்து கட்டிட்டு வந்தீங்க? நல்லா மணிரத்னம் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதான் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றீங்க. அவர் ஏண்டி ஒருத்தன் மனசார இவ்வளோ பேசுகிறான், அதுவும் கண்ணுக்கு தெரியல, மணிரத்னம் படம் பார்த்துட்டு வந்தானா சிப்படி அப்படின்றாரு. நீங்கள் சிரிச்சுட்டு அவர் மேலே அப்படியே படுத்துட்டு அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு அப்படியே தூங்குறீங்க 2 பேரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க, லேட் நைட் டாக்ஸு இந்த மாதிரி தான் நீங்கள் டெய்லியும் பண்ணிகிட்ருப்பீங்க. லைக் ஜொங்குக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டு படுத்துட்டு 2 பேரும் நிறைய பேசுவீங்க, இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு. ஒரு கட்டத்தில் அவர் தூங்கிட்டாருன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க, இல்லை நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அவர் தூங்கிட்டு ஒரு அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பீங்க 2 பேரும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பல் தான் நீங்கள் 2 பேரும். சின்ன சின்ன ஃபைட்ஸ் வரும், அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து லைக் வந்து இல்லை உங்களுக்கு என் மேலே லவ்வே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. பட் ஸ்டில் ஜொங்குக்கு அது வந்து அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், லைக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். மிஞ்சி போனால் 1 நாள் 2 நாளுக்கு மேலே உங்கள் சண்டை தாக்க பிடிக்காது. ரொம்ப பெரிய சண்டைலாம் உங்களுக்குள்ளே இது வரைக்கும் வந்ததே இல்லை உங்கள் கல்யாணம் இந்த 1.5 வருஷத்தில். ஸோ இப்படி உங்கள் லைஃப் ஹாப்பியாக போய்ட்டுருக்கு. அவர் ஜொங்குக்கு ஆஃபீஸ் போவார் வருவார், லைக் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்ப்பார், குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்ப்பார். இப்படியே உங்கள் லைஃப் ஹாப்பியாக லீட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் உட்காந்து அப்படியே கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. என் ஜொங்குக்கு தான் வந்து அப்படியே ஸ்லாபில் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ஃப்ரைடே, ஸோ நீங்கள் கோயிலுக்கு போகலாம் நீங்களும் பாட்டின்ட்டு சாரீ தான் வியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கொண்டை போட்டுட்டு அப்படியே ஈரமாக இருக்குது உங்களுக்கு, ஃபுல்லாக அப்படியே வேர்த்து ஊற்றி அப்படி நிற்கிறீங்க. அவர் அப்போ தான் வந்து அப்படியே உட்காந்து ஸ்லாபில் உட்காந்து உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காரு. ஏய் எங்கடி போகிற, எதுக்கு போட கட்டியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கோயிலுக்கு போகலான் இருக்கோங்க, நானும் பாட்டியும். பாப்பா பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும்னு நாங்களும் பார்த்துட்ருக்கோம், பாட்டியும் நானும். பாட்டி வேறு ஏதோ வேண்டுதல் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க, அதான் அதுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு இந்த சனிக்கிழமைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரலான்னு போகிறோம். அன்னதானம் போடலாமா பாப்பா பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் ஜொங்கு அதெல்லாம் நீ பார்த்துக்கோ என்னன்னு, ஆனால் இந்த படம் நல்லா இருக்குடி உனக்கு அப்படின்றாரு. நீங்கள் அது இன்ஸ்டாகிராம் பேஜில் என் ஃப்ரெண்டு அமிச்சா நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சூப்பராக இருக்குது, இந்த கலருமே நல்லா எடுத்து கொடுக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து சொருவிட்டு நீங்கள் பாட்டு குக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அந்த மனுஷன் உங்களை வந்து மார்க்கமாலாம் பார்க்கல, ஜஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ தான் ஹோல்சமாக மேலேயும் கீழேயும் பார்க்கும்போது இழுத்து சொருவினதில் இடுப்பு இறங்கி தெரியுது. அவர் வேணும்னு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னதுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எவ்வளோ நேரம் எடுத்து சொருகல, நான் வந்து ஏறி உட்காந்து பக்கத்தில் உட்காந்தோடனே இடுப்பில் இருந்து எடுத்து சொருவி இடுப்பு காட்டுறியா, இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இன்விடேஷன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், உங்கள் சிலுமிஷ வேலையெல்லாம் பண்ண வரைக்கும் போகணும், பண்ணதுக்கு தான் அது அவுட்புட் ஒன்று உள்ளே தூங்குது பாருங்கள், போங்க கம்முன்னு அப்படின்றீங்க. அவர் ஏன் நான் பண்ணுவேன், நான் சிலுமிஷம் பண்ணுவேன், அவுட்புட் கொடுத்துட்டே இருப்பேன், என்ன பண்ணுவேன் உனக்கே தெரியும்ல, எனக்கு 3 பிள்ளைங்க வேணும்டி அப்படின்றாரு. நீங்கள் 3ல் 1 கொடுத்தாச்சு, கிளம்புறீங்களா இப்போ தான் ஒருத்தி பச்சை உடம்புக்காரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன், கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இப்போ ஒன்று ஏதாச்சும் நான் பண்ணேனா, வாயில் தானே பேசிகிட்ருக்கேன், மனசாட்சி இல்லாமல் நான் இருக்கேன், உங்ககிட்டலாம் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினச்சி வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி இறங்கி போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சிரிக்கிறீங்க, அவரை கடுப்பேற்றிட்டு வந்துட்டு. ஸோ அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணுறீங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸில் அப்படியே சாப்பாடெலாம் போட்டு பேக் பண்ணிவிட்டு அவசரமாக அவரும் இது ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு. அவர் டை ஷூவு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸ்டில் அவர் வந்து சாக்ஸை காணோம் எங்கே அப்படின்னு உங்களை தான் கேட்டுட்ருக்காரு ஒரு சின்ன விஷயத்தையும். இப்போ நீங்கள் அப்படியே அவரோட 2 சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு, இல்லை எனக்கு புரியல, நான் இல்லாத போது எப்படி எல்லாம் ரெடியாகி கிளம்புனீங்க, நான் இருக்கும்போது மட்டும் எல்லாத்துக்குமே வயன் கத்திக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்ன இப்போது புருஷனுக்கு தேடி கொடுக்குறதுல நான் குறைஞ்சா போயிடுவேன் பொடி அப்படின்றாரு. நீங்களும் தலையில் அடிச்சுட்டு வேறு வலி அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ எங்கள் பக்காவாக அவர் ரெடி ஆகிட்டார். உங்களுக்கு லிட்ரலி அவரை வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கலப்புவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். மம்மி சாக்ஸ் எங்கே, மம்மி ஷூ எங்கேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் கேட்குங்கள, அந்த மாதிரி தான் அவரும் பண்ணிகிட்ருப்பார். உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு சிரிப்பே வருது அதை யோசிச்சு. ஸோ இப்படியே கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இப்போ டிஃபன் சாப்பிட தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே டிஃபன்லாம் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. பாட்டி வந்து பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அவர் பாட்டி அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு அந்த பக்கமாக அப்படியே நடந்து போகும்போது டப்புன்னு அவங்க இடுப்பு பிடிச்சி கிள்ளி விட்டுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இங்கே பாட்டி என்னாச்சோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை,
கால் சாம்பார் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி சமாளிச்சிடுறீங்க. இப்படி பாட்டி இப்படி உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டில் பாட்டி இருக்காங்கன்னு தெரியுதில்ல, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அவர் நான் என்ன பண்ணுறது, நீ அப்படியே பலன்னு அப்படியே வேணும்னே என்னை வந்து நோண்டுன்னு காட்டுற மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வேலையாக இருந்தால் எடுத்து சொருக்கியிருக்கேன், அது உங்கள் கண்ணுக்கு பொறுக்கலைன்னா நான் என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் கம்முன்னு இருங்கங்க அப்படின்றீங்க. அவர் இழுத்து மூட்டிக்கிட்டீங்கன்னா நான் இது பண்ண போகிறதில்ல, இப்படி காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நான் கீழே தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே தட்டு எடுத்துகிட்டு உங்களை ஒரு அப்படியே ஷோல்டரில் இடிச்சுட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் ஐயோ இந்த மனுஷன் திருந்தவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவர் அப்படியே சரி பாட்டி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு கத்துறாரு. எங்கள் பாட்டி உள்ளேருந்து சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நேரம் என்ன பண்ணுறாரு, நேரம் ரூமில் போய் அவங்க பாப்பாவுக்கு அப்படியே ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சிட்டு பாப்பாவை கிளி முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவர் வந்து வெளியில் வர்றாரு. இங்கே நீங்கள் தான் நிற்கிறீங்க, நீங்கள் எப்படிக்கா போகிறீங்க, அவர் அப்படியே வழியை மறைக்கிறாரு, அப்படிக்கா போகிறீங்க அப்படியே வழியை மறைக்கிறாரு. நீங்கள் இப்போ என்னங்க லஞ்ச் பாக்ஸ் அங்கே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாட்டர் பாட்டில்லேருந்து எல்லாம், இதுக்கப்புறம் என்ன வேணும், என்னத்தை மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் கேட்குறீங்க, அவர் எல்லாம் கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன கொடுக்கல, வாட்டர் பாட்டில் வச்சுட்டேன், லஞ்சு வச்சுட்டேன், கூடவே டவலும் கேட்டிங்க அதையும் வச்சுட்டேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாயன், யோசி 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 அப்படின்றாரு. நீங்கள் என்னதுங்க எல்லாத்தையும் வச்சுட்டேனாங்க அப்படின்றீங்க. அவர் என்ன ஒரு 4-5 மாதம் உன்னோட உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்து இருக்கிறதுக்கு நம்மளோட ரெகுலராக பண்ணுற விஷயத்தையும் மறந்துடுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னதுங்க அப்படின்னு மண்டையை சொல்லிட்டீங்க. அவர் எங்கடி என் குட் பை கிசஸ் எங்கடி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இப்போ என்ன அது ரொம்ப அவசியமா, போங்க நான் கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அவர் கரெக்டாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, உனக்கே தெரியும் நான் வாங்காமல் ஆஃபீஸ் போகவே மாட்டேன், இதுக்கெல்லாம் நம்மளுக்குள்ளே சண்டை வந்து நான் ஆஃபீஸ் லீவெல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன், கடுப்பேற்றாமல் வந்துடு ஒழுங்கா அப்படின்றாரு. நீங்கள் இப்போ என்ன சின்ன குழந்தையாட்ட பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு லிட்டரலி எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, நீங்கள் ஏதோ ஸ்கூலுக்கு உங்களை கிளப்பி விட்டுட்டு மம்மி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் மம்மி, நீ ஸ்கூல் தான் மம்மி நான் ஸ்கூலுக்கு போவேன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி அப்படியே வச்சுக்கோ, நம்ம பாப்பா 2வது குழந்தை, உனக்கு நான் மொதல் குழந்தை, அப்படியே நீ வச்சுக்கோ அப்படியே நீங்கள் ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே தலையிலே அடிச்சுட்டு ஐயோ எங்கள் வழி விடுங்க, அங்கே கோயிலுக்கு நேரம் ஆகுதுங்க அப்படின்றீங்க. அவர் இப்போன்னா நான் அவனை விட மாட்டேன், நான் சொன்னேன் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ, நான் அவனை விடமாட்டேன்னு சொல்லியே, எனக்குமே ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது சீக்கிரம் அப்படின்றாரு. நீங்கள் வந்ததும் வராதமா ஆரம்பிக்காதீங்க, என்ன புதுசாக இதை நாள் கேட்கவே இல்லை, வந்து ஒரு வாரம் மேலே ஆகுது, எதுவுமே நீங்கள் கேட்கல, மறந்துட்டீங்கன்னு நினச்சேன், என்ன திடீர்னு புதுசாக ஆரம்பிச்சிட்டிங்க திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நான் எங்கே மறந்தணும், உனக்கு யார் சொன்னா, நான் அவனுக்கு கேட்கணும்னு தோணும், சரி ஓகே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க வேணாம், நம்ம ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்டோம், கொஞ்சம் மெச்சூர்ட்டாக நடந்துக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி நீ தான் தூங்கிட்டு இருந்த பீஸ்ட்டை புடவை கட்டி எழுப்பி விட்டுட்டேன், நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஸோ எனக்கு என்னோடய கிஸ் வேணும், கிஸ் கொடுத்தா தான் நான் போவேன், நீ கோயிலுக்கு போக முடியும், இல்லைனா என்னை பற்றி நல்லா தெரியும்ல, லீவ் போட்டு உட்காந்துப்பேன், நீ கொடுக்குற வரைக்கும் எந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் என்னங்க நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க, சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணாதீங்கங்க அப்படின்றீங்க. அவர் அதை தான் நானும் சொல்கிறேன், ஒழுங்காக கொடுத்துட்டு நீ பாட்டு கோயிலுக்கு கிளம்பிப்போ, நான் அவனை வேணாம்னு சொல்ல அப்படின்றாரு. நீங்கள் சரி கிட்ட வாங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் நின்றுட்டு இருந்தால் எனக்கு எப்படி எக்கியாக கொடுக்க முடியும், குனிங்க கொஞ்சம் அப்படின்றீங்க. அவர் குடிஞ்சு இந்தா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை கிட்ட காட்டுறாரு. நீங்கள் அவர் ஃபேஸை அப்படியே திருப்பி கண்ணத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பீக்கு பண்ணிட்டு அப்படி நிற்கிறீங்க. அவர் என்னது இது சில்லறையாக கொடுக்குற, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு நச்சுன்னு அப்படியே இத்தனை நாள் நான் காத்திருப்பு கரெக்டமாக இங்கே லிப்ஸில் கொடு அப்படின்றாரு. நீங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஓவர், இந்த மாதிரி தான் நீங்கள் சின்னதாக ஆரம்பித்து நீங்கள் எதில் கொண்டு போய் முடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் போங்க அப்படின்றீங்க. அவர் திருப்பி சொல்கிறேன் நான் போக மாட்டேன், ஆஃபீஸ் லீவ் போட்டு உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. அவர் என்ன என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி தான் அப்படி சீனை போட்டுட்ருக்காத, ஏன்னா எனக்கு முத்தம் கொடுத்ததே இல்லையா, முத்தம் கொடுக்காம தான் உள்ளே இருக்கிற நம்மளோட அவுட்புட் இருக்குதா, சும்மா இங்கே பேர் டென்ஷன் எத்தாத, ஒழுங்காக கொடு, பாட்டு போயிடுறேன் அப்படின்றாரு. நீங்கள்
இல்ல, இல்ல. நீங்க லீவ் போடுறனா கூட போட்டுக்கோங்க. எனக்கு பத்தி பிரச்சனையே இல்ல. போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக போறீங்க. அவர் அப்படியே உங்க ஹிப்ப அப்படியே வேஸ்ட்டு டைட்டா ஹோல்ட் பண்ணி அவர கிட்ட இழுத்து அப்படியே நெஞ்சுகிட்ட அணைச்சு நிக்க வச்சுக்கிறாரு. நீங்க "ஏங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? பாட்டி வந்துற போறாங்க தள்ளுங்க" அப்படின்றீங்க. தள்ளுறீங்க. அவரு நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கிறாரு. நீங்க உங்க கிட்ட தான் "ஏய் என்ன கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்டா பயம் விட்டு போச்சா என் மேல? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது உனக்கு. ஆ கிஸ்ஸோட நிறுத்துக்கலாமா? இல்லை எப்படி? பரவாயில்ல பாட்டி நம்ம ரூமில் இருக்காங்க. பாட்டி ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ன சொல்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எங்க விளையாடாதீங்க கம்முன்னு போங்க போங்க அப்படின்றீங்க. அவர் இங்கே பாரு பாட்டி ரூமில் கட்டெல்லாம் பழசு. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் முத்தத்தோட முடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல். இல்லை சிலுமிஷம் பண்ணினா தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ ஆளை தான் பார்க்க இப்படி பண்ணுறதெல்லாம் பொறுக்கித்தனம் அப்படின்றீங்க. அவர் தேங்க்யூ உன்னோட இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உன்னோட டைட்டில் கார்டுக்கெலாம் நான் இங்கே கேட்கறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஒழுங்காக கிஸ் தரியா இல்லை நேரம் ரூம்க்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்னு தலையில் பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவர் ஒன்றுமே பண்ணல. நேரம் உங்கள் சின்ன அப்படியே தூக்குறாரு. நீங்கள் உங்களை அப்புறம் பார்க்க வைக்கிறாரு. அவரே நேரம் உங்கள் ஸ்லோவாக உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து அவரே லைட்டாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண உங்களுக்கு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு போதும் போங்க அப்படின்றீங்க. அவர் நீங்கள் லிப்பாம்லாம் போட்டிருப்பீங்களா, அது அப்படியே அவரோட லிப்பில் ஒட்டிக்குது. அவர் அப்படியே தொடச்சிட்டு அண்ணா வந்து வச்சுக்கிறேன். என்னமோ தெரியல துளிர் விட்டு போச்சு உனக்கு, வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு ஐயோ இந்த மனுஷனை திருத்தவே முடியாது, எப்போ பாரு இதே நடப்பிலே சுற்றிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்கள் அம்மாட்ட கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணுன்ட்டு வந்திருப்பீங்க. இதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்களே. ஆனால் அவர்கிட்ட இல்லைன்னு நடிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பாப்பாவும் பாட்டி எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அன்றைக்கி டே இப்படியே போயிருக்கோம். ஸோ ஜங்குக்கும் நைட் ஆஃபீஸ் போயிட்டு வராரு. நீங்கள் கிச்சனில் தான் சமைச்சிட்ருக்கீங்க. நேராக வந்து உங்கள் கிட்ட தான் வம்பு இழுத்துட்ருக்காரு. உங்கள் புடவையை பிடிச்சி இழுக்கிறதும், இன்னும் நீ புடவையை மாற்றவே இல்லையா, வேறு ஏதாவது பண்ணுமா அப்படி இப்படின்னு கேட்டவங்க கிட்ட விளாண்டுருக்காரு. அப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கழுவ சிங்கு கிட்டே வச்சுருவாரு. நீங்கள் தான் ஒரு பாக்ஸை பிரித்து கழுவுறதுக்கு எப்போவுமே போடுவீங்க. ஸோ இப்போ அப்படி தான் லஞ்ச் பாக்ஸ் அப்படியே பிரித்து அப்படியே கழுவ போடலான்னு பார்க்குறீங்க. பார்த்தா பாக்ஸ் வெயிட்டாக இருக்குது. சாப்பிட்டவே இல்லை ஜோங்குக். என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் என்னங்க என்னாச்சு, ஏன் சாப்பிடல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அதுவாடி அது என் ஃப்ரெண்டு மீரா இருக்கால, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பெஸ்டி மீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் மீரா மீராக்கா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் இல்லடி நீ ஹாஸ்பிட்டலில் நீ அம்மா வீட்டில் இருக்கும் போது எனக்கு சாப்பாடு அவள் தான் ரெண்டு பாக்ஸாக சேர்த்து எடுத்துகிட்டு வருவாள். அது வழக்கம் போல் எப்போவுமே எடுத்துகிட்டு வர்றது மாதிரி நான்வெஜ்லாம் செஞ்சாலும் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கி அவங்க வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அம்மா எனக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி அதை சாப்பிட்டுட்டேன், இதை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கு ஒரு வாயாச்சும் சாப்பிட்ருக்கலாம்ல, ஏங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பிகாஸ் நீங்கள் எனக்கு காலையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பீங்க. அவர் சாப்பிட்ணுன்றதுக்காக தானே. ஒரு வாய் கூட சாப்பிடாம சாப்பாடு அப்படியே இருக்கவும் உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லடி பிரியாணின்னு நிறையா சாப்பிட்டுட்டேன்டி, நான் ஏற்கனவே வெளியிலலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வயிறெல்லாம் அவ்வளோ செட் ஆக மாட்டேங்குது, சாப்பாடெல்லாம் நிறைய சாப்பிட்டேனா, அதனால தான் என்னால் சுத்தமாக சாப்பிட முடியலன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகேவா, தப்பாக அடிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாத்தையும் குப்பையில் கொட்டிட்டு பாக்ஸை கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் பாட்டு அப்படியே இருக்கீங்க டிஃபன் செஞ்சுட்டு. பட் உங்களுக்கு ஜொங்குக்கு வந்து நீங்கள் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்லன்றது உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஹர்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு அது நல்லா தெரியுது. ஓகே, அது சின்ன விஷயம், நம்ம அதை இஷ்யூ பண்ணக்கூடாது. நீங்களும் அவர் எதுவும் கேட்கல. ஸோ இப்போ அப்படியே டேஸ் அப்படியே போகுது. லைக் வந்து இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். லைக் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ரொமான்ஸ், சின்ன சின்ன சண்டைகள் இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ தான் ஜொங்குக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலரைஸாக லைக் வந்து சாப்பாடு வந்து அவங்க ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வர சாப்பாடை சாப்பிட்டு உங்கள் சாப்பாடு அவர் சாப்பிடாமல் அப்படியே எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இன்றைக்கி எனக்கு சாப்பாடே வேண்டாம், இன்றைக்கி வந்து அவள் மீரா எடுத்துகிட்டு வரலாம் எனக்கு சாப்பாடுன்ற மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு இப்போ வந்து லைட்டாக கடுப்பாகுது. பிகாஸ் என்ன தான் வந்து ஃப்ரெண்டு அதெல்லாம் இருந்தாலும் டெய்லி நீங்கள் சமைச்சு கொடுக்குறது அவர் வேணான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ மீரா மேலே தான் கடுப்பாகுது. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சமைக்கிறத வந்து லைக் வந்து அவருக்கு கொடுக்குறத வந்து இல்லை அவர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இங்கே அப்படி தான் ஒரு
நாள் நீங்கள் காலைல குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜோங்குக் தான் அப்படியே வந்து உங்கள் பக்கம் ஸ்லாப்ல ஏறி உட்காந்து பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் நீங்கள் ஜோங்குக் கிட்ட இப்போலாம் சரியாக பேசுகிறதே இல்லை. லைக் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. அவர் ரொமான்ஸ் பண்ணால் கூட அதை சட்டை பண்ணாமல் நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி உங்ககிட்ட என்னன்னு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. எதுவுமே பேசலை, உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன வேணுங்க? எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க? என்ன வேணும்? லஞ்சும் எப்போயும் வேணான்னு தான் சொல்ல போகிறீங்க. டிஃபன் தானே ஏதோ செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு செய்கிறீங்க. அவர் ஏன் எனக்கு மனசில் ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நானும் பார்த்துட்ருக்கேன். என்ன தான் உன் பிரச்சனை? கொஞ்ச நாளாக என்கிட்ட சரியாக பேச மாட்டேற. ஏதாவது சின்னதாக விளாண்டா கூட சுருக்கு சுருக்குன்னு கோவப்படுற. என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் டேபிளில் உட்காருங்க, நான் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் ஏதோ பொங்கல் தான் ஏதோ சம்திங் கலரிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எனக்கு டிஃபன் இருக்கட்டும், அதை விட எனக்கு இது ரொம்ப முக்கியம், சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. அப்படியே அந்த கலரிட்டு இருப்பீங்கள்ல, அந்த கையை அப்படியே பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்து கேட்குறேன்ல சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் என்ன சொல்லணும்? கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்தில் கொஞ்ச நாள் 5 மாதம் நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு வந்திருக்கேன். சீமந்தம் முடிஞ்சு போனதோட உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணி தான் எங்கள் அம்மாவுக்கு வீட்டிலேருந்து சீக்கிரம் வரணும்னு நீங்கள் வந்திருக்கேன். உங்களுக்காக பார்த்து சமைச்சு தரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிடாம வரீங்க. தூக்கி என் கண்ணு முன்னாடி உங்களுக்கு கட்டி கொடுத்தது அப்படியே எடுத்துகிட்டு வந்து நானே கூட்டுறேன். சாப்பிடாம வரீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதில் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பேன் என் புருஷன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. சரி உங்களுக்கு வெஜ்ஜில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் நான்வெஜ்ஜும் வாங்கி செஞ்சு தரேன். அப்போயும் அதையும் சாப்பிடாம அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. கேட்டால் மீரா வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ மீரா வீட்டில் செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு முக்கியம், நான் இங்கே செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இது ஒரு சின்ன விஷயம்டி, மீரா வீட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்க கண்ணு முன்னாடி நான் அதை வேணான்னு சொன்னேன்னா வெளியே ஆளுங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. வயன் நீ என் ஒய்ஃப், நீ என்னை புரிஞ்சு பண்ணுறதுனால தான் நான் நம்ம சாப்பாடை சாப்பிடாம அவங்க சாப்பாடை சாப்பிட்டு நான் நம்ம சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். இதில் என்ன இருக்குது, எதுக்கு நீ இவ்வளோ இதில் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோங்கோ கேட்குறாரு. நீங்கள் இருக்குங்க, அதில் நிறையவே இருக்குது. ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்காக செஞ்சு கொடுக்குறதுல சாப்பிடாம அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியாது. அதில் வெறும் நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்னே செஞ்சு கொடுக்கல, என் அன்பு பாசம் எல்லாத்தையும் கலந்து தான் நான் செஞ்சு தரேன். நீங்கள் சாப்பிட்ணும், அந்த பாக்ஸை காலியாக பார்க்கணுன்னு ஒரு நாளாச்சும் நீங்கள் காலியாக எடுத்துகிட்டு வருவீங்க. நானும் பார்க்குறேன், எடுத்துகிட்டே வரதில்லை. இனிமேல் நானும் நீங்கள் கேட்டாலும் நான் பண்ணி தர போகிறதில்ல, நீங்கள் மீரா வீட்டிலே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டிங்க செஞ்சிட்ருக்கீங்க. ஜோங்கோக்கு செம்ம காண்டாயிடுது. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறா அப்படின்ற மாதிரி அவருக்கு செம்ம காண்டாயிடுது. அவரும் எதுவுமே பேசலை, நீ என்னென்னா பண்ணிக்கோ போ அப்படின்ற மாதிரி அவரும் போயிடுறாரு. பிகாஸ் இது ஒரு சில்லி ரீசன், லைக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, வெளியில் வந்து நம்மளுக்காக ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்காதுல்ல. அவங்க வீட்டிலேருந்து கொடுக்குறத வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவாக ஆகிடுது. லைக் மீரா எடுத்துகிட்டு வரது முக்கியம், நான் சமைச்சு கொடுக்குறது முக்கியம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கும் ஜோங்குக்கும் நாள் இப்படியே போகுது. அப்படி தான் ஒரு நாள் பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. நீங்களும் லைக் வந்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்க பார்த்துட்டீங்க. சுத்தமாக அப்படியே சமாதானமே ஆக மாட்டேறா, அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன இவனா நம்மளுக்கு மட்டும் தான் பிள்ளையா என்ன, அவருக்கும் தானே பிள்ளை, அவர் மட்டும் பாரு ஆஃபீஸ் விஷயமா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே இருக்காரு, அவரே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அழுக நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜோங்குக்கு அப்போ தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆஃபீஸ் காலாக சம்திங் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே பால்கனிலேருந்து வராரு, பார்க்குறாரு பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் தான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவர் கண்ணு தெரியுதா இல்லையா, புள்ள அழுகுது தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தெரியுது, நல்லா தெரியுது, அதே தான் நானும் கேட்குறேன், அவள் உங்களுக்கும் தானே பிள்ளை, ஏன் சமாதானப்படுத்தணும்னு தெரியாதா, ஃபோனில் பேசிகிட்டே இருக்கீங்க, வீர்னு அழுதுட்டு இருக்கான்னு தெரியல உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வயன் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் ஆஃபீஸ் கால் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆஃபீஸ் கால்லாம் ஆஃபீஸோடு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே என்ன பிள்ளைய பாட்டியை கொஞ்சம் பாருங்கள் சரியா. ஆஃபீஸ்னு அதையே கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற முறைப்படி எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், அவனுக்கு என்னடி பிரச்சனை இப்போது, என்ன தான் அவன் பிரச்சனை, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா என்ன எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்குலாம் எனக்கு தெம்பில்லை, பிள்ளை அழுவுது தூங்க வைக்கிறேன்னா தூங்க வைங்க, இல்லைனா அவள் அழுதுகிட்டே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு லைக்
உங்கள் குழந்தைய பார்க்கணுன்னு உங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் ஜொங்குக் பண்ணுறதும் உங்களால் இது பண்ண முடியல. சும்மா ஆஃபீஸ்லேருந்து வந்துமே ஆஃபீஸ் கால் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவர் குழந்தைய பார்த்துக்கிட்டும் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஆனால் ஜொங்குக்கு அது இல்லை திமிரா நடந்துக்கிறா நம்மக்கிட்டன்ற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அவரும் ஆஃபீஸை கால் கட் பண்ணிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே பால்கனியில் எங்கேதுக்கும் அங்கேதுக்கும் நடந்து ஒரு கொஞ்சம் நேரம் நடந்துருப்பார், ஒரு 40 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பாப்பாவும் தூங்கியிருப்பா. அப்படியே எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் போட்டு உங்களை தான் பார்க்குறாரு. என்ன பிரச்சனைனே தெரில இவளுக்கு, ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருமே படுத்து தூங்கிடுறாரு. ஸோ உங்களுக்குள்ள டேஸ் இப்படியே போகுது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ 2 பேரும் வெறுப்பை லைக் காட்டுறீங்க. 2 பேரும் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்குள்ளே வரும் தான். அந்த சின்ன சண்டைகளே இப்படி வந்து இதுவாகி லைக் ரொம்ப பெரிய சண்டையாக ஆரம்பிக்குது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்போவுமே கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் எல்லார் லைஃப்லையும் நடக்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் இப்போது எதுவாக இருந்தாலும் லைக் சின்ன சின்ன விஷயங்களுமே உங்களுக்கு வந்து தப்பாக தான் தெரியுது. இவர் ஏன் அதை பண்ணுறாரு, இவர் ஏன் அதை பண்ணுறாரு, நம்மளுக்கு பிடிக்காதது ஏன் பண்ணுறாருன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ அப்படி தான் ஜொங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு சாட்டர்டே வீக்கெண்டு ஜொங்குக்கோட பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கும் அவருக்கும் செம்ம சண்டை அன்றைக்கி. இவர் கதவை திறந்துட்டு நல்ல நேரத்தில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிங்க போங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுறாரு எல்லாரையும். பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்க. வந்துட்டு நேராக பாப்பாவை தான் பார்க்க போகிறாங்க. ஸோ பாட்டிக்கிட்ட தான் பாப்பா இருந்திருப்பா. ஸோ போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜொங்குக் மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் இருக்கா. அவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டே மச்சான், என்னடா உன் பிள்ளை ஒன்றை மாதிரியே இருக்கா அப்படியே, பாடுறா குட்டி ஜேகேவா, குட்டி ஜேகே பொண்ணு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டே கம்முன்னு இருங்கடா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும். இங்கே நீங்களும் லைக் அவங்க முன்னாடி மூஞ்சி காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நார்மலாக அப்படியே சிரிச்சிட்டு அப்படி இருக்கீங்க. நீங்கள் நார்மலாக தான் நல்லா நார்மலாக தான் இருக்கீங்க. இங்கே ஜொங்கு கிண்டல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் சிரிச்சிட்டு தான் நிற்கிறீங்க. அப்படியே இப்போ தான் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜொங்குக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு கேரக்டர் நிற்கிது. யாரும் இல்லை, மீரா தான் ஜொங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி மீராவும் ஜொங்குக்கும் ஸ்கூல்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீராவுக்கு லைஃப்பில் என்னென்ன நடந்ததுன்னு ஜொங்குக்கு தெரியும், ஜொங்குக்கு லைஃப்பில் என்னென்ன நடந்ததுன்னு மீராவுக்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் செம்ம க்ளோஸ். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மீரா வந்து ஜொங்குக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. பட் இந்த சாப்பாடு விஷயத்துலேருந்து உங்களுக்கு மீராவை பிடிக்கிறது இல்லை. பிகாஸ் ஒய்ஃப் வந்துட்டேன், நான் ஊரில் லைக் வீட்டுக்கு வந்துட்டேன், வந்துமே நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னா எதை மீட் பண்ணுறன்ற மாதிரி உங்களுக்கு அவள் மேலே ஒரு கோவம் இருக்குது மீரா மேலே. பட் ஸ்டில் நீங்கள் வந்து எதுவுமே கேட்டுக்கல, ஜஸ்ட் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாம் பாப்பாவை தூக்கி பார்த்துட்டு ஜொங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே ஜொங்குக்கு உங்களை தான் பார்க்குறாரு, கண்ணு காட்டுறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வான்ற மாதிரி. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய்ட்டு காஃபி டீ அந்த மாதிரி போட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதோ செய்கிறீங்க. அப்போ தான் வீட்டில் 2 லேடிஸ், நீங்கள் ஒருத்தவங்க தான் பாட்டி வயசானாகும். ஸோ அதனால் மீரா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்து வயன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க நல்லா இருக்கேன் நானும். பாப்பா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என் புருஷன் மாதிரி தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுன்ட்டு மென்ஷன் பண்ணுறீங்க அவர் என் புருஷன் அப்படின்ற மாதிரி. அவங்க ஆமாம் ஜொங்குக் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடெலாம் 2-3 பேருக்கு சேர்த்து தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறீங்க. மீரா ஏன் அப்படி கேட்குறீங்க? எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செய்வோம். ஏன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுப்போம். ஸோ எக்ஸ்ட்ராவாக தான் செய்வோம், ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீரா கேட்குறாங்க. நீங்கள் இல்லை ஜொங்குக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வரீங்க போலயே எங்கள் வீட்டுக்காருக்கும். அவர் நான் சாப்பாடு கட்டி கொடுத்தா எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு, திருப்பி உங்களது தான் சாப்பிட்றாரு, அவருக்கு உங்கள் வீட்டு சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே பேசிடுறீங்க. இங்கே மீரா ஓ ஓ அப்படியா, எனக்கு சாரி வயன், எனக்கு தெரியாது நீங்கள் சாப்பாடு கொடுத்து விட்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே அவனுக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன் காலேஜ்லேருந்து, அதனால் எனக்கு அதுவே பழகிருச்சு, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீரா சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ நீங்கள் தப்பாலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, அவர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவார் என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நான் சொன்னேனே தவிர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் ஏன் தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே அதை டாப்பிக்கை இது பண்ணிட்டீங்க. இங்கே மீரா கிட்ட நீங்கள் நார்மலாக பேசுகிறத பார்த்து ஜொங்குக்கு பரவாயில்ல, எது லைக் வந்து
என்ன இது பண்ணாலும் வந்தவங்க கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறா அப்படின்னு ஜொங்குக் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே எல்லாம் கிளம்புறாங்க. ஜொங்குக் வந்து நான் கீழே போயிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க, ஓகேவா? ஸோ அவர் அப்படியே அமுச்சு விட்டுட்டு வரேன்ட்டு அப்படி போகிறாரு. இங்கே அப்படி தான் மீரா காரில் ஏறுறதுக்கு முன்னாடி மீரா திரும்பி ஜொங்குக் கிட்ட, ஜொங்குக் நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத, நான் இனிமேல் உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீரா சொல்கிறா. இங்கே ஜொங்குக், ஏய் என்னாச்சு, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு உன் ஒய்ஃபுக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ இனிமேல் உன் ஒய்ஃப் சமைக்கிறத சாப்பிடு, அதான் உனக்கும் நல்லது. அவங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் தேவையில்லாமல் என்னால் வர வேணாம்னு நினைக்கிறேன். நீ புரியுது, எங்கள் வீட்டு சமையல் உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காவது வீட்டுக்கு வரும்போது சாப்பிடு, இல்லைனா நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சமாக சாம்பிள் மட்டும் சாப்பிடு. ஹோல்சமாக என்னோட மீலே சாப்பிட்டு உன் ஒய்ஃப் சமைச்சு கொடுக்கறது நீ சாப்பிட மாட்டேறல, அந்த மாதிரி வேணாண்டா, சரியா? அது உங்களுக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை வரும். நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா பாட்டி இங்கே ஏறி போகிறா. இங்கே ஜொங்குக்கு செம காண்டாகுது. என் ஃப்ரெண்டுக்கிட்டே போய் சொல்லிட்டாளா இவன்ட்டு நேராக வராரு மேலே தான் வந்து, நீங்கள் பாட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருப்பீங்க, அவர் அப்படியே உங்கள்கிட்ட தான் வந்து, வயன் உனக்கு என்ன தான் வயன் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஏன் வயன் இப்படி நடந்துக்கிறா? அவள் மீரா என் ஃப்ரெண்டு, அவகிட்ட டேரெக்டாக என்கிட்ட சொன்னால் சரி ஓகே, அவகிட்ட டேரெக்டாக போய் எப்படி சொல்லுவியா? எனக்கு சாப்பாடு கொடுக்குறது எனக்கு பிரச்சனை, என் புருஷனுக்கு கொடுக்காதீங்கன்னு அப்படியே போய் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே நீங்கள் கூலாக அப்படியே பாத்திரம் வலிக்கிட்டு, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லியே, சாப்பாடு வேணுன்னா உங்கள் வீட்டில் அதிகமாக செய்வீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன், நான் ஒன்றும் உங்களுக்கு என் புருஷனுக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையே, நீங்கள் அவங்க வீட்டிலே சாப்பிட்டுக்கோங்க, நான் இனிமேல் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டேனே நான் தான் அப்படின்னு நீங்கள் பாட்டு பாத்திரம் வளக்கிட்டே இருக்கீங்க. எங்கே ஜொங்குக், நீ என்னை ரொம்ப டென்ஷன் ஏற்றுற, என்றைக்கு வாங்க போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. லைக் உங்களுக்கு தெரியல என்னமோ ஜொங்குக்கும் உங்களுக்கும் செம்மையாக சண்டை போயிட்டுருக்கு, ரொமான்ஸும் இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை, அப்படியே ட்ரையாக இருக்குது. முன்னெல்லாம் பாப்பாவை தள்ளி போட்டு நீங்கள் ஜொங்கு கூட படுத்து தூங்குவீங்களா? இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு பாப்பா தான் உங்கள் வாளுன்ற மாதிரி, கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு அவள் தான் வாளுன்ற மாதிரி நீங்கள் பாப்பாவை அப்படி நடுவில் வச்சுருக்கீங்க. இல்லை ஜொங்குக்கும் லைக் வந்து உங்கள் கிட்ட லைக் ரொமான்ஸ் பண்ணுறதோ சின்ன சின்ன அந்த எதுவுமே விளையாடவும் கூட மாட்டுறாரு, ரொம்ப சீரியஸாக இருக்கார். அப்படியே சிடுன்னு உங்களோட இது அப்படியே போயிட்டுருக்கு. என்னமோ அது நீங்கள் 2 பேரும் சால்வ் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. லைக் வந்து எப்படி சொல்கிறது, அது சால்வ் பண்ணி சரி பண்ணணும் இல்லை, மாறி மாறி டிட் ஃபார் டாட் மாதிரி, நீ இதை பண்ணி நான் அதை பண்ணுவேன்ற மாதிரி மாறி மாறி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே போகவும் ஒரு நாள் அப்படி தான் ஜொங்குக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருப்பாரு. நீங்கள் அப்படி தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு லைக் வந்து டிஃபனுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு அரவுண்ட் ஒரு 28 இயர்ஸ் இருக்கும் அந்த பையனுக்கு. பார்த்தா கொஞ்சம் எங்கேஜ் மாதிரி தான் இருக்கான் அந்த பையன் தான். அப்படியே ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் கதவு பெல் அடிக்கிறான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, யார் யார் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பையன், ஹாய் ஹலோ, என் பேர் வந்து சந்தோஷ். எங்கள் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் இருக்குல்ல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அங்கே புதுசாக குடி வந்திருக்கேன். எனக்கு பெருசாக பக்கத்துலலாம் யாரும் தெரியாது. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பால் காய்ச்சினா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் தான், உங்கள் வீடு தான் இருந்துச்சு. இதுலேயே நம்ம 2 பேர் வீடு தான் இருக்குல்ல, இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் நான் குடி வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தான் நெய்பர்ஹுட்டாக இருக்கலான்னு ஒரு டம்ளர் மில்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் அதாவது ஸ்வீட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே உங்ககிட்ட டம்ளர் நீட்டுறான். உங்களுக்கு சிரிப்பு தான் வருது, என்னடா இதுன்ட்டு. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அந்த பையன் அப்படியே உள்ளே வரான். வந்தோடனே நீங்கள் டம்ளர் வாங்கிட்டு, இருங்க டம்ளரை கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக போய் டம்ளர் வாஷ் பண்ணுறதுக்கு போகிறீங்க. டம்ளர் பால் அந்த வேறு இதில் மாற்றிட்டு டம்ளர் வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு போகிறீங்க. இப்போ அப்படி தான் ஜொங்குவோட பாட்டி அப்படியே ஹாலில் பாப்பாவை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. சந்தோஷ்க்கு வந்து பாப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சறதுக்கு வரான் அவன்கிட்ட வந்து, செல்ல குட்டி அழகாக இருக்கீங்களே, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாட்டி கிட்டலாம் நல்லா எல்லாத்தையும் கறக்குறாங்க, எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு. அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், பேச்சுலர் தான், இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன், இங்கே வேலைக்காக வந்தேன், இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே டம்ளர் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டம்ளர் கொடுக்குறீங்க. இப்போ தான் பாட்டி, தம்பி நீ ஊர்லேருந்து தானே வந்தேன்னு சொன்னேன், இப்போ எப்படியோ நீ வெளியே தான் வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் காலையில் சாப்பாடு, நீ பேசாமல் இங்கேயே சாப்பிட்டுடு, எங்கள் வீட்டு மருமக இருக்காளே வயன், அவள் நல்லா சமைப்பா, பொங்கல் செஞ்சிருப்பா, காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பாட்டி கேட்குறாங்க. இங்கே அந்த சந்தோஷ், இல்லை பாட்டி பரவாயில்லைங்க பாட்டி, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம், நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போக போகிறாரு. இங்கே நீங்கள், ஐயோ பரவாயில்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இங்கே அந்த பையன்,
ஐயோ! இல்ல, இல்ல, இல்ல. வேணாம். நான் பரவால்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இங்க அந்த உங்க ஜங்குக்கோட பாட்டி தான், "தம்பி வா சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் நேரா டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு, "வாயேன் போய் எடுத்துன்னு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்களும் ஒரு பிளேட்ல ஃபுல்லா பொங்கல், சாம்பார், சட்னி எல்லாம் போட்டு சர்வ் பண்றீங்க அந்த சந்தோஷ்க்கு. சந்தோஷ் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்படிதான் ஜங்குக் அப்படியே வெளியில வந்து, "என்னோட டை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கத்துறாரு. இங்க வந்து பார்த்தா, டைனிங் டேபிள்ல அவரு எப்பவுமே உட்காந்து சாப்பிடுற சேர்ல சந்தோஷ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஏங்க ஜங்குக்கு ஒண்ணும் புரியல. யார் இதுன்ற மாரி அவரு அப்படியே ஷாக்கிங்கா அப்படியே பார்த்துட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி லுக் விடுறாரு. ரொம்ப கியூரியஸா அப்படியே. எங்க பாட்டி, "டேய் நம்ம பக்கத்து வீட்ல குடி வந்திருக்காங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்றாங்க. இந்த ஜங்குக், "ஆ ஓ ஹாய்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜங்குக்கு அப்படியே கை காட்டுறாரு. அந்த பையனும், ஹாய்ண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். அப்புறம் ஓகே, ஓகே. யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட தான், "என்னோட டை எங்க?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க எங்க இருக்குமோ அங்க இருக்கும். உங்க 2 பேருக்கும் தான் சண்டை இல்ல. அதனால நீங்க இப்படி சொல்றீங்க. அவரு, "இங்க பாரு எனக்கு தேவையில்லாம டென்ஷன் ஏத்தாத. உன் சண்டையெல்லாம் இதில காட்டாத. எனக்கு நேரம் ஆகுது. ஒழுங்கா வந்து டை எடுத்து குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவே உள்ள போறாரு. நீங்களும் தலையெழுத்து வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அவருக்கு டை எடுத்து குடுத்துட்டு, அப்படியே நீங்க போகலான்னு போறீங்க. அவரு உங்க கைய பிடிச்சு, "ஏய் என்ன தொறந்த வீட்டுக்குள்ள எவனையோ உட்கார வச்சு சோறு போட்டுட்ருக்கீங்க? என்ன பக்கத்து வீட்டுக்காரனா அப்படியே உட்கார வச்சு காலையில சோறு போட்டு அதான் அனுப்பணும்னு ஏதாவது இருக்கா என்ன? என்னாடி அதுவும் நான் உட்காந்துருக்க இடத்துல அவன் உட்காந்துட்டுருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. நீங்க என்ன இப்போ? எதுக்கு இப்படி கோவம் வருது உங்களுக்கு? ஏதோ பக்கத்துல பால் காய்ச்சுனாங்க, எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. பாட்டி சரி ஓகே, தனியா இருக்கிறான் அந்த பையன். அதனால சாப்பிட்றதுக்குலாம் எப்படியும் வெளியில தான் வாங்கி சாப்பிடுவான். ஒரு வேளை என்ன வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு பாட்டி கூப்பிட்டு குடுத்தாங்க. இதில என்ன தப்பு இருக்கு? சும்மா எப்ப பாரு எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் தப்பாவே பார்க்குறது. அப்படி சொல்லிட்டு நீங்க போக போறீங்க. அவரு, "ஏய் நான் என்னடி தப்பா பார்த்தேன்? நான் என்ன தப்பா பார்த்தேன்? ஆமா, வீட்ல திடீர்னு ஒருத்தன் உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்கான். பக்கத்துல நீ நிக்கிற. என்னமோ எனக்கு போட்டுட்டு நிக்கிற மாரி. எனக்கு பதறாதா?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க, "உங்களுக்கு எதுக்கு பதறுது? என்ன என்ன உங்களுக்கு ஜெலஸ் ஆகுதா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவரு, "வயன் எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்ல என்னை பத்தி. ஆ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதோட இதை நிறுத்திக்கோ. இன்னொரு வாட்டி அவன் இங்கே பார்த்தேன் நான் அவனை, உன்கிட்ட பேச மாட்டேன். நேரா போய் அவன்கிட்ட பேசிப்பேன். இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் வராதான்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோங்குக்கு அப்படியே டையை பார்த்து மாட்டிகிட்ருக்காரு. நீங்கள், "ஐயோ கடவுளே" அப்படின்ட்டு போகிறீங்க. போயிட்டு அவரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு அந்த பையனும். "சரி நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் டிஃபன் சூப்பராக இருந்துச்சுன்னு" சொல்லிட்டு அந்த பையனும் போயிடுறான். இங்கே ஜோங்குக்கு பாட்டிக்கிட்ட வந்துட்டு, "பாட்டி இன்னொரு வாட்டி அவனை வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். என்ன அவன் பாட்டு வரான், சோறு சாப்பிட்றான், போறான். என்ன ரொம்ப சொந்தக்காரன் மாதிரி கூப்பிட்டு வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டிக்கிட்ட சொல்றாரு. இங்க பாட்டி, "டேய் நீ வேற. அந்த பையன் பால் காய்ச்சணும்னு எடுத்துட்டு வந்து குடுத்தான். வெறுங்கைய விடவா நம்ம அமுச்சு விட முடியும்? அதான் சரி சாப்பிட்டு போனா நம்மளுக்கு தானடா புண்ணியம். என்னடா இதுக்கெல்லாம் எதுக்குடா கோவப்படுற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக் பாட்டி கேட்கவும், ஜங்குக், "இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும். இன்னொரு வாட்டி அவன் இங்க இந்த பக்கம் வந்து இங்க உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஏதாவது உள்ள வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை" அப்படின்ட்டு அவர் பாட்டு போறாரு. இங்க நீங்களும் பாட்டியும் தான் நின்னு பேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க ஜங்குக் போறத. இங்க பாட்டி திரும்பி உங்ககிட்ட, "ஏய் என்னடி இவன்? ஒரு பொங்கல் ஒரு 2 கரண்டிய போட்டதுக்கு இப்படி இதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். கிராதகன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி திட்டுறாங்க. நீங்க சிரிக்கிறீங்க. பரவாயில்ல நான் தான் திட்ட முடியல. நீங்க திட்டுங்கன்ற மாரி நிக்கிறீங்க. இப்படியே போக போக உங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை தான் ஜாஸ்தியாகுது. உங்களுக்கு என்னன்ற மாரி ஒரு தாட் வருதுன்னா, லைக் குழந்தை பொறந்ததுக்கப்புறமா உங்க பாடி கண்டிஷன் டோட்டலா மாறியிருக்கும். லைக் நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பீங்க. லைக் வந்து உங்களோட அந்த வயித்துக்கிட்டலாம் ஸ்டிச் மார்க்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல செக்ஷன். ஸோ அதனால் அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். உங்க பாடியே டோட்டலா லைக் அந்த யங் அண்ட் பியூட்டி வந்து போன மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல். லைக் வந்து விரிங்கிள்ஸ் வந்திருக்கும் ஸ்கின்ல. அந்த மாரிலாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து இதனால நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, லைக் நம்ம வந்து பியூட்டில லெவல் நம்ம ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியானதுனால நம்ம மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, நம்ம இப்போ அவருக்கு தேவைப்படலையோன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர ஒரு டிப்ரெஷன் தான். அதில் நீங்கள் இந்த மாதிரி கண்டபடிக்கு யோசிக்கிறீங்க. அதனால தான் வந்து அவர் மீரா கிட்ட க்ளோஸாக இருக்காரோ, அதனால தான் நம்மளை பிடிக்கலையா, அவர் சொன்னது உண்மைதானோ, அந்த செட்டப்பை வச்சுக்கிறேன்னு சொன்னது மீராவை தான் சொன்னாரோ, அப்படி இப்படின்ட்டு நீங்கள் கண்டபடிக்கு யோசிக்கிறீங்க. யோசிச்சு லைக் அது உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு அழுவ ஆரம்பிக்கிறீங்க. ஒரு வேளை இப்படி இருக்குமோ, அதனால தான் மீரா டெய்லி அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராளா, அப்படி இப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஜங்குக் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பார்ல, அவர் ஆஃபீஸில் போனாலே லைக் வந்து பொண்ணுங்க அவர் பின்னாடி சுற்றுவாங்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது அப்போ உங்களுக்கு பெருசாக தெரியல. பட் இந்த லைக் வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிப்ரெஷனான ஸ்டேட்டில் இருக்கும் போது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அவர் விளையாட்டுக்கு சொல்கிறது கூட உங்களுக்கு இப்போ எல்லாமே நீங்கள் மைண்டில் வந்து லிங்க் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. அப்படிதான் அவர் ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. நீங்கள் ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் லைக் வந்து அவரு கோவமா இருக்கார்ல உங்க மேல தான்.
காது கேட்குது அப்படின்றாரு. நீங்கள் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. இங்கே இல்லை, கொஞ்சம் தனியாக எங்கேயாச்சும் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இங்கே வரல அப்படின்ட்டு அவர் போக போகிறாரு. நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக பேசணும், போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்னான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி கார் எடுத்துகிட்டு ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு உங்களை 2 பேரும் அப்படியே ட்ரைவ் போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும் போது நீங்கள் கம்முன்னு அமைதியாக போகிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. இதெல்லாம் யோசிச்சு உங்கள் மைண்டில் நீங்கள் அவர்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதனால் நீங்கள் பாட்டு அப்படியே கம்முன்னு போயிட்டே இருக்கீங்க. அப்போ தான் எங்கள் ஜங்குக்கு என்ன ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன், நானும் கார் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் ஒரு வார்த்தை நீ வாயை திறக்கலை, என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா புரியல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை உங்களுக்கு இப்போல்லாம் என்னை பிடிக்கிறதே இல்லை, பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுக்குறீங்க, பேசவே மாட்றீங்க, அதான் கேட்குறேன், இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா உங்களுக்கு என் மேலே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இந்த கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ தாண்டி என் மேலே பார்த்தாலே எரிஞ்சு விழுவுற. ஏதோ தெரியாமல் சரி ஓகே ஒரு தப்பு பண்ணிட்டேன் வீடு, அந்த மீரா சாப்பாடை சாப்பிட்றது தப்பு தான், அதுக்கு போய் அப்போத்துலேருந்து வெஞ்சன்ஸ் வச்சு இப்போ வரைக்கும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அது நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இந்த 1 மாதம் வெறும் சண்டேலே போயிருக்கு உனக்கும் எனக்கும். நான் அதை பற்றி பேசி தீக்கணும்னு வரும்போதெல்லாம் என்னையும் டென்ஷன் ஏற்றி விட்டு நீ அமுச்சு விட்டுற. நான் என்ன தான் பண்ணுறது, ஒரு ஆம்பளைக்கு கோவம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கேன் சரியா அப்படின்றாரு. நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள், நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா? நான் வந்து லைக் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் அவர் ஆமாண்டி அப்படி தான் நினைக்கிறேன், கரெக்டாக சொன்னேன், குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நீ இப்படி இல்லை, இப்படியெல்லாம் என் மேலே சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் விளையாட்டுக்கு பேசினா கூட கம்முன்னு இருப்பேன், இப்போ சின்னதாக ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னால் கூட உனக்கு சுருக்குன்னு கோவம் வருது அப்படின்னு அவர் சொல்ல வரதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, லைக் ஃபிசிக்கலி நீ வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அழகாக இருந்த, இப்போ இல்லை, அந்த மாதிரி உங்கள் மண்டையில் இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுது. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் வந்து டோட்டலாக அப்படியே குழந்த பிறந்ததுக்கு முன்னாடி இல்லாததெல்லாம் இப்போது வெயிட்டு போட்டுட்டேன், விங்கிள்ஸ் வந்துடுச்சு, ஸ்டிச் மார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே ஜங்குக்கு பைத்தியமாடி நீ? இல்லை எனக்கு புரியல, நான் என்ன பேசுகிறேன், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் போய் சொல்லாதீங்க, உங்களுக்குலாம் இதெல்லாம் பிடிக்கல தானே, என் விங்க்ரில்ஸு, என்னோடய ஸ்கின்னு, நான் அப்படியே கொஞ்சம் வெயிட் ஆகிட்டேன், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல தானே, அதனால தானே நீங்கள் மீரா கூட சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு இத்தோடு நிறுத்திக்கோ, வாயை மூடிட்டுரு, தேவையில்லாமல் உன்னோட சோகா இதில் என்னோட இதில் சந்தேகப்பட்டு ஏதாச்சும் பேசினேன், இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு வரைக்கும் நான் உன் மேலே கை வச்சதே இல்லை, ஆனால் என்னை கை வைக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அந்த செட்டப்புன்னு சொன்னதெல்லாம் உண்மை தானே, அது மீரா தானே அப்படின்னு நீங்கள் கேட்கவும் ஜங்குக்கு பலார்னு பளிச்சுன்னு ஒன்று வச்சிடுறாரு உங்களை. அவரும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே அவருக்கு சுத்தமாக தெரியல. பிகாஸ் மீராவும் ஜங்குக்கும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் நீங்கள் இப்படி சொல்லும் போது ஜங்குக்குனால எப்படி கம்முன்னு இருக்க முடியும், அதுதான் பளிச்சுன்னு ஒன்று விட்டுறாரு. இங்கே உங்ககிட்ட தான் இதோட வாயை மூடிக்கிட்டே இருக்கணும், இதுக்கு மேலே மீராவையும் என்னை சேர்த்து வச்சு பேசுகிறதோ ஏதாச்சும் நீ பண்ண, சத்தியமாக சொல்கிறேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், மீரா என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான், தேவையில்லாமல் உன்னோட டிப்ரெஷன் இதில் என்ன சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டார் மனுஷன், கொஞ்சம் நஞ்ச டென்ஷன் இல்லை, உச்சகட்டத்துக்கு போயிட்டார். அவர் ஒரு லெவல் இருக்குல்ல, ஒரு மனுஷனா இவ்வளோ தான் டென்ஷன் ஆகணும், அந்த டென்ஷனையே தாண்டி நீங்கள் கேட்ட கேள்வி அவருக்கு சுருக்குன்னு மண்டையில் ஏறிடுச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டு கதவு அப்படியே ஒரே தான் அப்படியே திறந்துக்குது, பாட்டியை பயந்துட்டாங்க, என்ன அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாவியை அவங்க கையில் வச்சுருப்பாரு, கார் சாவியை தூக்கி அடிக்கிறாரு, அது எங்கேயோ போய் உழுவுது. நேராக போயிட்டு பாட்டி இன்றைக்கி நான் ஒரு ரூமில் படுத்துக்கிறேன், நீ வயன் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பாட்டி ரூமில் போயிட்டு அவர் படுத்துடுறாரு. நீங்கள்
எதுக்கு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஜொங்கோக்கா கிட்ட பேசணும். லைக் ஜொங்கோ கிட்ட கொஞ்சம் லைக் வந்து அவரோட அரவணைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. பிகாஸ் அவர் வேறு அடிச்சிட்டாரா உங்களுக்கு தெரியுது, நீங்கள் தப்பாக தான் கேட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியுது. பட் ஸ்டில் உங்களால் கேட்காமலே இருக்க முடியல. பட் ஆனால் அது ஜொங்கோக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஜொங்கோக்கு உங்களை தவிர்த்து வேறு யாரையுமே அவர் மனசில் நினச்சதே கிடையாது. அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து லவ் பண்ணியிருப்பார் தான் ஒரு பொண்ணை. ஆனால் அது பிரேக்கப்பில் ஆனதுலேருந்து அவர் வேறு யாருமே நினச்சிருக்க மாட்டார். கல்யாணம் ஆனதுலேருந்து உங்களை மட்டும்தான் நினச்சிருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் வேற ஒரு பொண்ணோட சேர்த்து வச்சு பேசவும் அது ஜொங்குக்குனால தாங்கவே முடியல. அதனால தான் உங்களை அடிச்சிட்டாரு. அவருக்கே ஒரு மரியாதை இருக்குது உங்க மேலே கை வச்சது. நீங்கள் ஏற்கனவே குழந்தெல்லாம் பெற்று இப்போ தான் பச்சை உடம்பு கை வச்சிட்டோமேன்ற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் கேட்ட வார்த்தை அவரால் சத்தியமாக அதை வந்து டால்ரேட்டே பண்ண முடியல. ஸோ அதனால தான் உங்க மேலே அவர் கை வச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் ஜொங்கு கூட தான் போய் தூங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை போயிட்டு தட்டுறீங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன், போய் கம்முன்னு படுத்துரு, தேவையில்லாமல் நான் டென்ஷன் ஏற்றாத. ஏற்கனவே நான் கை வச்சுட்டேன், இதில் இருக்கேன், குற்றம் நடிச்சில் இருக்கேன், இதுக்கு மேலே எதுமானாதான் தயவு செய்து போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னங்க கதவை தரங்க, நான் 2 வார்த்தை பேசிட்டு மட்டும் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய் படுத்துக்கோங்க, நீங்கள் என் கூட பேசக்கூட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எதுவும் தேவையில்லை, தயவு செய்து உங்கள் மூஞ்சை பார்த்தாலே அப்படியே பற்றிக்கிட்டு வருது. என்ன உன்னையே நினச்சிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துருந்த, அப்போ கூட உன்னையே நினச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன்ல, எனக்கு வேணும், எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இன்னும் என்னெல்லாம் சந்தேகப்படணுமோ படு. என் ஆஃபீஸில் இன்னும் ஒரு 4 பேர் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட தெரிஞ்சு. அவங்க பேரெல்லாம் கூட எடுத்துன்னு வந்து நாளைக்கு சொல்கிறேன் என்ன, அவங்க கூட சேர்த்து சொல்லு, அந்த பொண்ணு வச்சுருந்தியா இந்த பொண்ணு வச்சுருந்தியான்னு கேளு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஜொங்கு அதுவை திறங்க அப்படின்றீங்க. அவர் நான் சொல்லிட்டேன், நீ போயிட்டு கம்முன்னு படு, எனக்கு டென்ஷன் ஏற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அப்படியே கம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எங்கள் கத்தி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அழுவே வருது. என்ன அந்த மனுஷன் நான் கேட்டதே புரிஞ்சுக்காமல் என்னை பாட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போய் பார்க்குறீங்க, பார்த்தா கன்னத்தில் செம்ம பளிச்சுன்னு விட்டதில் அப்படியே வீங்கி போயிருக்குது கண்ணுமே. நீங்கள் அப்படியே கம்முன்னு போய் அழுதுட்டு அப்படியே பாப்பாவை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. பாட்டியும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ இப்படியே மறுநாள் ஆகுது. நீங்களும் ஜொங்கு கிட்ட அப்படி பேசணும்னு ட்ரை பண்ணி காலையில் எழுந்திரிச்சு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறீங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க. அவர் ஆனால் பாட்டி எனக்கு லஞ்ச் வேணாம், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாரு. எங்கள் பாட்டி அந்த பிள்ளை காலையிலேருந்து கால் கடுக்க நின்று சமைச்சு இருக்குடா, எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எங்கள் ஜொங்குக்கு இல்லை எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்குறேன், நீங்களே சாப்பிடுங்க, நான் டிஃபனுமே வெளில சாப்பிட்டுக்கிறேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி அப்படி போகிறாரு. நீங்கள் என் மேலே இருக்க கோவத்தை சாப்பாடு மேலே காட்டாதீங்க, தெரியுது நான் கேட்டது தப்பு தான், எனக்கு புரியுது, அதுக்காக இவ்வளோ கோவம் ஆகாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கையை உதறி விட்டுட்டு போதும், இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க விரும்பலை உங்ககிட்ட இருந்து, இவன் வேலையை பார்த்துட்டு இரு கம்முன்னு அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. அவருக்கு வந்து இந்த சந்தேகப்படுறது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. லைக் வந்து எப்படி இந்த மாதிரி வச்சு சந்தேகப்படுறா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. ஜெலஸ் வேறு, பட் ஆனால் சந்தேகப்படுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜெலஸ் வந்து நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது ஜெலஸ். பட் ஆனால் நீங்கள் வச்சுருந்தீங்களா அவளை அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுதான் அவருக்கு தாங்கிக்க முடியல. பட் அதனால் சரி இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு பாடம் கற்று தரணுன்னு தான் உங்கள்கிட்ட அவர் பேச வந்திருப்பார். உங்களுக்கு போக போக என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாட்டி நீங்கள் பாப்பா 3 பேரும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம். லைக் வந்து தேவையான பொருள்லாம் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அப்ளையன்சஸ்லாம். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ் அப்புறம் இந்த ப்ரொவிஷன்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி பாப்பா 3 பேரும் கிளம்பி அப்படியே ஒரு கேப் பிடிச்சி ஒரு சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே அது ஒரு மால் டைப்பில் இருக்காது. ஸோ அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரெஸ் கொஞ்சம் வாங்குறீங்க. இதுக்கு வந்து பாட்டிக்கிட்ட சொல்லி காலையிலேயே ஜொங்குக்கோட கிரெடிட் கார்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வாங்கிட்டு அப்படியே எல்லாம் வெளியே வரும்போது பார்த்தா அங்கே தூரத்துலேருந்து ஒரு கேரக்டர் வந்து இங்கே கை காட்டுது உங்கள்கிட்ட. யாருன்னு பார்த்தா சந்தோஷ் தான். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பாவை அவர் அப்படியே வாங்குறாரு. நீங்கள் இல்லை நாங்கள் அப்படியே ப்ரொவிஷன்லாம் வாங்கலான்னு வந்தோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன், சரி வாங்கலை, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம எல்லோரும் ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. நீங்கள் இல்லை பரவாயில்ல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர்
வாங்க வயன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு அப்படி பாட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க எல்லோரும் பின்னாடியே. இங்கே அப்படியே எல்லாருக்கும் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்து எல்லோரும் குடிச்சிட்ருக்கீங்க. காஃபி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாட்டியும் சந்தோஷம் செம்மத்திக்காயிடுறாங்க. பிகாஸ் பாட்டி கலாய்க்கிறதும் சந்தோஷம் வந்து மொக்க வாங்குறதும் இப்படியே இருக்குது. மாறி மாறி அவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது இப்போ தான் அவங்க பாப்பா வந்து டயப்பர் மாற்றணும். இப்போ பாப்பாவுக்கு நீங்கள் பாட்டி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் பாப்பாவுக்கு டயப்பர் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. எங்கே பாட்டி, ஏய் பிள்ளை உட்காரு, நீ பாரு காப்பி ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, ப்ளஸ் சூடே ஆறி போயிடும், நீ காப்பியை குடி, நான் போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு பாட்டி நேராக ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாங்க, போய் டயப்பரை மாற்றிட்டு வரதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் இங்கே சந்தோஷம் மட்டும் உட்காந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்க ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே சந்தோஷ், அது ஏதோ போது பையன், சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸா, எந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர், நான் ஆக்சுவலி ஊர்லேருந்து வந்ததுக்கான காரணமே, ஊரில் இந்த ஊறுகாய், இந்த பருப்பு பொடி, இந்த மாதிரி திங்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே இருக்க சிட்டி பீப்புளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் வாங்கி எந்த ஒரு நம்பிக்கையான ப்ராடக்ட்டில் நம்பி வாங்குறதுன்ற ஐடியா இருந்திருக்காது. ஸோ நான் எங்கள் அம்மாவோட ரெசிபி, என் பாட்டி ரெசிபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே சின்னதாக ஒரு சாம்பிள் வச்சு செக் பண்ணேன். பட் அதான் இங்கே இருக்க சென்னை பீப்புளுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம். ஸோ அதை தான் வச்சு நான் வந்து சாம்பிள் வச்சு அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னோடனே, வாவ் சூப்பர் ஐடியாங்க, நான் கூட நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏங்க சந்தோஷ், ரியலி? ஆமாம், அன்றைக்கி நான் உங்கள் சாப்பாடு சாப்பிட்டேன்ல பொங்கல், அதுவே சூப்பராக இருந்துச்சு, ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ நீங்களும் எனக்கு ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள், ஐயோ பார்ட்னர் லெவலுக்கெல்லாம் வேண்டாம், நான் அது ஏதோ சின்னதாக நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு தரேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே சந்தோஷ், ஏன் என் பயப்படுறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் ரெசிபி தாங்க, லைக் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி கூட பண்ணுங்கள், போதும், நீங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்களும் சந்தோஷம் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கீங்க. பாப்பாவுக்கு டைவர் மாற்ற பாட்டி போனாங்க, இன்னும் வந்த பாடி இல்லை, அவங்க இன்னும் மாற்றிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இங்கே பேசிகிட்டே இருக்கீங்க. இங்கே அப்படி தான் இங்கே இன்னும் கொஞ்சம் உங்கள் டேபிள்லேருந்து ஒரு 4 டேபிள் தள்ளி பார்க்கலாம். பார்த்தா ஜொங்குக்கு அவர் கிளைண்ட் மீட்டிங்காக இங்கே வந்திருப்பார். லைக் வந்து ஆஃபீஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் கிளைண்ட்டை போய் நீங்கள் மீட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இங்கே கிளைண்ட் மீட்டிங்காக வந்திருப்பார் அதே மாலுக்கு. இங்கே அப்படியே தான் கிளைண்ட்டை பார்த்து பேசிவிட்டு லைக் அந்த ப்ராஜெக்ட் வந்து சிக்னேச்சர் போட்டு ஓகே நாங்கள் பண்ணித்தரோன்ற மாதிரி அவங்கக்கிட்ட லைக் பேசி முடிச்சுட்டு இப்போ அப்படியே அவர் அப்படியே திரும்பி இப்போ அப்படி தான் பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் சந்தோஷம் மட்டும் உட்காண்ட்ருக்கீங்க. இங்கே அவர், அது வயன் தானே அப்படின்ட்டு அப்புறம் படியே எட்டி இப்போ தான் கிளியராக பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான். இங்கே இவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி பக்கத்தில் யாருன்னு பார்த்தா சந்தோஷ். அவ்வளோதான், மனுஷனுக்கு சுள்ளுன்னு ஏறுது மண்டையில் கோபம். ஓ, மேடமுக்கு தனியாக வந்து பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஆஹா, ஓகே ஓகே, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொமகானில் அவரோட இது திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. லைக் அவர் வந்து பாட்டியையும் பாப்பாவையும் பார்க்கல, வெறும் உங்களையும் லைக் வந்து சந்தோஷம் மட்டும்தான் பார்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவருக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நேராக வண்டி எடுத்துகிட்டு லைக் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. போயிட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் அங்கே போயிட்டு காஃபி மேலே காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறாரு. பிகாஸ் தலை வலிக்குது அவருக்கு. இங்கே மீரா தான் வந்து கேட்குறா, டேய் பைத்தியக்காரனா நீ, காலிலேருந்து 10 காஃபி குடிச்சிட்டேன், என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எங்கள் ஜொங்குக், வேறு மீரா மண்டை சூடாக இருக்குது, நீ வேறு கடுப்பேற்றாத, தயவு செய்து போ அப்படின்றாரு. என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீரா போயிடுறா. இப்போ அவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க. டேய் மச்சான், என்னடா 10-15 காப்பி குடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு அந்த அண்ணன், என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஜொங்குக், டேய் என் பொண்டாட்டி என்ன தான் சந்தேகப்படுறேன்னு நினச்சேன், பார்த்தா இன்றைக்கி வேறு ஒருத்தன் கூட உட்காந்துருக்காடா, என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் சந்தோஷம்னு ஒரு பரதேசி வந்திருக்கான், அவன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காடா இன்றைக்கி மாலில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக் சொல்கிறாரு. இங்கே ஜொங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு, மச்சான் நீ பாரு கரெக்டாக பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஜொங்குக், தெளிவாக பார்த்தேன், அது அவள் தான் அந்த சந்தோஷ் நாய் தான். என்ன தான் சந்தேகப்படுறான்னு பார்த்தா எனக்கு புரியல, இவளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, முதல்ல நான் என்ன பண்ணேன் இவளுக்கு இப்படி விட்றதுக்கு, இன்னொருத்தன் கூட போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு அப்படியே கோவத்தில் பேசுகிறாரு. இங்கே அவன் ஜொங்குக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர், மச்சான் பாரு என்னன்னு தெரியாமல் நீ பாட்டு பேசாத, நீ போய் முதல்ல என்கிட்ட கேளு,
என்ன ஆச்சு, நான் அந்த மாதிரி உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. அதுக்கு வயன் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. அதை யோசிச்சு பாருறா. இந்த மாதிரி இது ஓகேவா, இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணிப்பாரு. அது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னா நீ சந்தேகப்படுறதுல நான் இருக்குது. பட் ஆனால் லாஜிக்காக அவங்க ஒரு ரீசன் சொன்னால் அதை நீ நம்பி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லவும், ஆமாம் கரெக்டு தான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, நான் போய் அவகிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஆஃப் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு அரௌண்ட் ஒரு 5 o'clock கிளம்பி போயிடுறாரு. பிகாஸ் அவருக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8க்கு தான் முடியும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் 5 மணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பார். இங்கே 5 மணிக்கு காலிங் பெல் அடிக்குது உங்கள் வீட்டில். நீங்கள் இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் வீட்டுக்காரர் தான் நிற்கிறாரு. நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் காஃபி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் மனசுக்குள்ளே, ஆமாம் நீ பண்ண வேலைக்கு இன்றைக்கி மொத்தம் 20 காஃபி குடிச்சிருப்பேன் நான் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் பாட்டு ரூமுக்கு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எதுக்கு சீக்கிரம் வந்தார் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்ருப்பீங்க. பாட்டி வந்து பாப்பா வச்சுருப்பாங்க. பாட்டிக்கும் ஒன்றும் புரியல. நீங்கள் கேட்குறீங்க, என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாட்டி, தெரியலடி, என்னமோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கான், என்னன்னு தெரியலையே அப்படின்றாங்க. இங்கே நீங்களும் பாட்டியும் குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி என்னன்னு போய் பாரு போ அப்படின்றாங்க பாட்டி. நீங்கள் ஐயோ நான் போக மாட்டேன், என்னை கோத்து விட்டுட்டு நீங்கள் மட்டும் வெளியில் உட்காந்துட்டு இருப்பீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் உன் புருஷன் தானே போ அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு சரி என்ன தான் பண்ணுறாருன்னு போய்ட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு போனால் ஒரு டோட்டலாக ஆள் கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டார். லைக் ட்ராக்கும் ஒரு கட் பண்ணி போட்டிருக்காரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பேக்கில் தூக்கி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்ருக்காரு. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆஃபீஸில் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் யார் கூட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் மீரா கூட அப்படின்றாரு. நீங்களும் மீரா மட்டுமா இல்லை எல்லாருமே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே அவர் கையில் ஏதோ ஒரு பேண்ட் சம்திங் வச்சுருப்பார், தூக்கி தொப்புன்னு அந்த பெட்டியில் போட்டு, நானும் மீராவும் மட்டும், நாங்கள் 2 பேர் மட்டும் மால்தீவ்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அது எப்படி ஆஃபீஸ் ட்ரிப் ஆகும், அது நீங்களும் அவங்க ஃப்ரெண்டும் போகிற ட்ரிப் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஓ இப்போ தான் உனக்கு அவன் என் ஃப்ரெண்டுன்னு தெரியுதா, அன்றைக்கி காரில் வச்சு சந்தேகப்படும் போது தெரியலையா அவன் என் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜொங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் ஏதோ தெரியாமல் அன்றைக்கி சொல்லிட்டேங்க, இப்போ என்னங்க பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் தெரியாமல் தான் சொன்னியா உண்மையாலுமே, இல்லை தெரிஞ்சு தான் பேசுகிறியா, இல்லை டிட் ஃபார் டேட் பண்ணணுன்னு ஏதாவது பண்ணிகிட்ருக்கியா வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் என்னங்க டிட் ஃபார் டேட் பண்ணணுன்னு நினச்சேன், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல, எனக்கு தெரியும் நீங்களும் மீரா ஃப்ரெண்ட்ஸ் தானே, அன்றைக்கி ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் நான், உங்களுக்கு என்னை பிடிக்கலையோ, நான் அழகு கம்மியாயிட்டனோ, அதனால தான் நான் யோசித்து மீராவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினச்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜோங்குக்கு அதே மாதிரி நான் சொல்லலாமா, எனக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது மேடம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன பாயிண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் வந்து சிடுன்னு இருக்கேன், கோபமாக இருக்கேன், உனக்கு கை நீட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார சந்தோஷோட இன்றைக்கி நான் உன்னை மாலில் பார்த்தேன், உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ நான் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறோமான்னு நான் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க, ஆமாம் நான் சந்தோஷம் பார்த்தேன் தான், நானும் அவரும் பேசணும் தான், ஆனால் பாட்டி பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரதுக்குள்ளே எங்கள் ஜோங்க, நான் கண்ணாலே என்னோடய கண்ணால் பார்த்தேன், என்ன சொல்ல போகிறேன், அவன் கூட உட்காந்துட்ருக்க காஃபி ஷாப்பில் நான் பார்த்தேன் உடனே, நீ தான் அது அப்படின்றாரு. நீங்கள் நான் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அது நான் தான், நான் பாட்டி பாப்பா 3 பேரும் சேர்ந்து நாங்கள் ஷாப்பிங் போனோம், நான் ட்ரெஸ்ஸு வாங்கினேன், உங்கள்கிட்ட காலையில் உங்கள் கிரெடிட் கார்டு பாட்டி வாங்கினாங்கல்ல, எதுக்கு, நாங்கள் ஷாப்பிங் போக தான் வாங்கினோம், நான் ப்ரொவிஷன் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வரும்போது சந்தோஷம் எனக்கு ஆப்போசிட்டில் வந்தான், அவன் என்கிட்ட வந்து வாங்க நம்ம போய் காஃபி குடிக்கலான்னு சொன்னான், சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லோரும் பக்கத்து வீட்டு பையன் தானே சொல்லிவிட்டு எல்லாம் போனோம்.
பாட்டி பாதியிலே பாப்பாவுக்கு டயப்பர் மாற்றணும், நான் போய் மாற்றிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் 2 பேரையும் பார்த்துருந்தா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணே கலங்குது. லைக் இப்போ வந்து ஜோங்குக்கு என்ன பண்ணுறாருனா, நீ கொடுத்த பாவக்காய் ஜூஸை நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. லைக் உங்களையும் மீராவையும் லைக் நீங்கள் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஜோங்குக்கு எப்படி இருந்ததோ இப்போ உங்களுக்கு அதை திருப்பி அவருக்கு வந்து ரிப்பீட் பண்ணுறாரு. இங்கே நீ எங்கள் ஜோங்குக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பார்க்கும்போது நீ அவனு தான் இருந்தீங்க. அதுக்குன்னு நான் இது பண்ணிக்கவா? நீயும் உனக்கு வந்து லைக் வந்து என்ன பிடிக்கல, சந்தோஷம் தான் பிடிச்சிருக்கு நான் சொல்லவா? என்னை விட அவன் ஒரு 4 வயசு சின்ன பையன், சின்ன வயசுக்காரன். உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. கரெக்டு தானே வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், எதை வேணாலும் இது பண்ணுங்கள், எனக்கு உங்கள் மேலே இருக்க காதலை தயவு செய்து சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எப்படி உனக்கு வந்தால் மாட்டோம் ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாருங்கங்க, சும்மா இது பண்ணாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் கூட நான் வெளியில் போகணுன்னுலாம் போகல, எதிர்ச்சியாக போனோம், கூப்பிட்டான் போனேன், அவ்வளோதான். பாட்டியும் பாப்பாவும் தான் வந்தாங்க, நீங்கள் வேணால் பாட்டியை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுன்னு வெளியே போய் பாட்டியை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. பாட்டி இருடி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கா பார்க்கவும் ஜொங்குக்கு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்டா அந்த பிள்ளைய முறைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. இங்கே ஜொங்குக்கு பாட்டி நீ மாலுக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாட்டி டேய் நான் மட்டும் போல, நான் பையன் பாப்பா எல்லோரும் தான் போனோம். போன இடத்துல என்ன ஆச்சு தெரியுமா, அங்கே எல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வாங்கினோமா, பையனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்படியே வெளியே வரும்போது இந்த சந்தோஷ பையன் வந்துவிட்டான். அவன் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க காப்பி குடிக்கலான்னு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போயிட்டு காப்பி ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவன் தான் எங்களை வந்து வீட்டில் விட்டான்டா. கேபு காசு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி அப்படியே சொல்லுது. இங்கே ஜொங்குக்கு அப்படியே குத்துனா, என்ன கேபு காசு மிச்சம், ஒரு 300 ரூபா ஆகுமா கேபு காசு, அவன் கூட உங்களை யார் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறாரு. இங்கே பாட்டி இல்லைடா 300 ரூபாயும் காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க. இங்கே ஜொங்குக்கு இங்கே பாரு, இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன், இதுக்கு 2வது வாட்டி நான் சொல்கிறேன், திருப்பி நான் சொல்ல மாட்டேன், இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. இங்கே பாட்டி போட எடுபட்ட பையலே அவன் பொண்டாட்டிக்கிட்டே நீ பேசிக்கோ அப்படின்ட்டு இங்கே பாட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே ஜொங்குக்கு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. என்ன உன்னால் சந்தோஷ்கிட்ட பேசாமல் இருக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு மேலே என்னால் முடியாது, சும்மா என்ன சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்கிறேன்ல நாங்கள் எல்லோரும் தான் போனோம், பாப்பாவை எல்லோரையும் தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறேன்ல, நான் தான் சும்மா என்ன இதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க எப்போ பாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மண்டைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜொங்குக்கு அம்மா வீட்டுக்கு போறியா? என் மண்டைக்குள்ளே இப்படி ஒரு சந்தேகத்தை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? நல்லா இருக்குது, போ உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்திருக்கான், அவங்க கூட சேர்ந்து நான் காப்பி குடிக்க போனேன், என் புருஷன் என்னை வந்து கேட்டார், நான் வந்து இப்படி சொன்னேன், அதனால வந்துட்டேன்னு சொல்லி உங்கள் அம்மாவே உன்னை செருப்பால் அடித்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரி இப்போ என்ன, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, பரவாயில்ல, இங்கே சந்தோஷம் எனக்கு பிஸ்னஸில் எனக்கு பார்ட்னர்ஷிப் தரேன்னு சொல்லியிருக்காரு, நான் அவர் கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவோம். பிஸ்னஸ் மேடமுக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சு, இன்றைக்கி சம்பவம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் வெளியே போகிறாரு. போயிட்டு பாட்டி குழந்தை தூக்கிட்டு நீ உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் பாட்டி என்னடா எதுக்குடா அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளில வரக்கூடாது, பாவை தூக்கிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பாட்டி ஐயோ இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையில் ஐயோ கடவுளே என்னைய வச்சு இந்த பயப்புலிகளை மத்தியில் என்னை வாழ வச்சு ஏன் தான் இப்படி சாவடிக்கிறியோ சாமி அப்படின்ட்டு பாப்பா தூக்கிட்டு பாட்டி அப்படியே இப்போ அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அவங்க ரூம் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படியே அவங்க போகிறாங்க. இங்கே அப்படி தான் ஜொங்குக்கு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நேரம் அவங்கக்கிட்ட தான் வராரு. என்ன சொன்னால் அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா? அவன் கூட ஒரு கப்பு காஃபி கொடுத்ததுக்கே எனக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ். மேடத்துக்கு அவ்வளோ தைரியமா? யார் கொடுத்தாங்க அவனுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யார் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், என்ன பண்ணுறது, என் புருஷனுக்கு தான் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் யார் சொன்னா அவனை பிடிக்கலன்னு? அவனை பிடிக்காம தான் இன்னொருத்தங்க கூட பார்த்துட்டு வயிற்றுச்சல் உட்காந்துட்ருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்கு கேட்குறாரு. நீங்கள் அதே தான் எனக்கும் வந்தது, உங்களை மீரா கூட பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தது, அதனால தான் நான் இன்றைக்கி அப்படி சொன்னேன். உங்களுக்கு வந்தால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு வந்து அது ஜெலஸு, எனக்கு வந்து அது சந்தேகமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இங்கே வேறு இதையும் அதையும் ஒன்று சேர்க்காத, மீரா என்னோடய ஃப்ரெண்டு, இவன் யார் ரோட்டில் போகிறவன், அவங்க கூட போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தா நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு.
அதான் எல்லா ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம். நீங்கள் போனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பு, நான் போனால் அது நான் உங்களுக்கு கூட சேர்ந்து கள்ள தொடர்பு வச்சுருக்கேன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பேசாமல் என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் மீரா கூட இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே போகிறீங்க. எங்கள் ஜொங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே பின் பண்ணுறாரு வாலில். இங்கே பாரு, இன்னொரு வாட்டி போகிறேன் கிரண், ஏதாச்சும் வந்துச்சு உன் வாயில், சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதனால தான் இத்தனை நாள் உன்னை சும்மா விட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, எப்போவோ உன்னை எதில் பார்க்கணுமா பார்த்துருப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் எங்கள் அம்மாவா, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வேணாம், இப்போ எதுவும் பேச வேணாம், குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சா உனக்கு, கமனந்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போக போகிறாரு. நீங்கள் அவரோட பனியனை பிடிச்சி அப்படி இழுத்து என்னன்னு கேட்குறேன்ல, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் நீ நானும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த சந்தேகம்லாம் வந்திருக்க அளவுக்கு நான் விட்டுருப்பேன் நீ நினைக்கிறியா? அடுத்த குழந்தை எப்போ பார்த்துக்கலான்னு கேட்குற அளவுக்கு வச்சுருப்பேன். ஆனால் என் நேரம் உனக்கு சி செக்ஷன் ஆகிடுச்சு, அதனால் இதெல்லாம் பொறுத்து போக வேண்டியதாக இருக்குது. நீ பண்ணுற இந்த டிப்ரெஷன் இந்த மயிறு மண்ணாங்கட்டி நீ பண்ணிகிட்டு இருக்க பாரு, இதுக்கெல்லாம் பொறுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இல்லைனா வாய் பேச்சே இல்லை, செயலை காமிச்சிருப்பேன். உங்கள் அம்மா சொன்னதுனால கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்லவும் இப்போ தான் உங்களுக்கு புரிய வருது ஏன் அவர் வந்து உங்ககிட்ட லைக் எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு எதுவுமே மூவ் பண்ணல. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அவர் வந்து இல்லை அவருக்கு நம்மளை பிடிக்கல அதனால தான் அவர் ஃபிசிக்கலாக மூவ் பண்ணலன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் உங்கள் அம்மா சொல்லி விட்டுருப்பாங்கன்ட்டு இப்போ தான் அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் அப்பா அடி அப்படின்னு பெருமூச்சே விடுறீங்க. அவர் பார்க்குறாரு, என்னதுக்கு இப்போ பெருமூச்சு விட்றா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை உங்களுக்கு என்னை பிடிக்கல, என்னோடய பாடி கண்டிஷன்லாம் பார்த்து உங்களுக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு நினச்சேன், அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணலையோ அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் நீங்கள் இதுக்காக தான் பண்ணலன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு அப்படி குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்ருக்கீங்க. அவர் இந்த குழந்த மாதிரி மூஞ்சி வச்சு நடிக்கிறதெல்லாம் இருக்காத, என்னை டென்ஷன் ஏற்றுனது தான் பொடி அப்படின்றாரு. நீங்கள் என்னங்க அப்படின்ட்டு பின்னாடியே போகிறீங்க. அவர் போய் நேராக பொத்துன்னு பெட்டில் உட்காந்து அப்படியே உங்களை மறைச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போய் அவர் மடியில் ஏறி அப்படியே கொப்புன்னு உட்காந்துக்கிறீங்க. அவர் இறங்குடி அப்படின்றாரு. நீங்கள் என்னங்க பொண்டாட்டி ஆசையாக உட்காடுறேன் இறங்குன்றீங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்றீங்க. அவர் என் டென்ஷன் ஏதாவது தயவுசெய்து இறங்கிடு, எனக்கு வேணாம், எந்த ஒரு ரொமான்ஸும் வேணாம், இவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், போ கிளம்பு உங்கள் ஆற்ற வீட்டுக்கு போ அப்படின்றாரு. நீங்கள் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உங்களை ஏற்கனவே ரொம்ப மிஸ் பண்ணி தான் இங்கே வந்தேன், சும்மா போன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கம்முன்னு இருக்கார், எதுவுமே பேசலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு திரும்பி அப்படியே அவரோட ஷோல்டர் மேலே உங்கள் கையை போட்டு அப்படியே லாக் பண்ணி கிட்ட இழுக்கிறீங்க. அவர் இங்கே பாரு, வேணாம், என் பொறுமையை சோதிக்காத, அப்புறம் ஏடா குடமாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மானு நீ தான் கவலைப்படுவ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இங்கே பாருவேன், சும்மா நீ இது பண்ணாத போ, இப்போ பாரு எல்லாத்துலேயும் எரிஞ்சு விழுந்துட்டு தானே அந்த என் மேலே, இப்போ என்ன இப்போ மட்டும் உனக்கு என்ன புருஷன் வேணும்னு நான் நீ இது பண்ண போகிறேன் போ அப்படின்றாரு. ஏங்க நீங்கள் வேணும்னு தானே நான் வந்தேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து, ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த தேவையில்லாத சண்டைலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் அப்போவே என்னை நிற்க வச்சு ஒரு ஏன்டி இப்படி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை அப்படியே கிஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கலாம்ல ப்ராப்ளத்தை அப்படின்றீங்க. அவர் எங்கே கிஸ் பண்ண இடம் விட்டியா நீ, தொலை நீ எப்பா பாரு வாயில் திட்டுறதுலையே பொதுவாக இருந்தால் எங்கே ரொமான்ஸ் பண்ணுற மூடு கூட எரிச்சலாகி எப்பா வாயை மூடினா போதுண்டா சாமின்ட்டு போகிற அளவுக்கு வச்சிட்ற, இதில் ரொமான்ஸு அப்படின்றாரு. நீங்கள் சரி இப்போ நான் வாயை மூடிக்கிறேன், நீங்கள் இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இங்கே பாரடி, தேவையில்லாத நேரத்தில் உசு பேத்தி விடாதடி, நான் கம்முன்னு இருக்க மாட்டேன், அப்புறம் நீ தாண்டி கஷ்டப்படுவ அப்படின்றாரு. ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, மேக்ஸ் தெரியுமா தெரியாதா, பாப்பா பிறந்தா 6 மாதம் ஆகுது அப்படின்னோடனே இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு. ஆமாம், கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அவர் என்ன இன்ட்டு கொடுக்குறீங்கன்னா எங்கள் அம்மா சொன்ன டைம் பீரியட் முடிச்சிருச்சுன்ற மாதிரி இன்ட்டு கொடுக்குறீங்க. ஆடா ஆமாம் அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. உங்களை யார் இப்போ என்ன பட்னி கிடக்க சொன்னா, ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி, டேட்டு டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக டான்னு ஒரு புருஷன்கிட்ட சொல்ல வேணாம், இதெல்லாம் இருந்தால் எப்போவா முடிச்சிருக்குமே இந்நேரம் பிரச்சனை அப்படின்ட்டு மேலேயும் கீழே உங்களை பார்க்குறாரு. நீங்களாம் ஒரு புருஷன்,
இப்போ இந்த டைமிங் கூட உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியணும். நீங்கள் எப்போ பிரச்சனைய முடிப்பீங்கன்னு தான் நானும் பார்த்தேன். ஆனா நீங்க தான் ஏங்க இழுத்து இழுத்து பிரச்சனையிலே இருந்தீங்க. நான் எப்படி? நானும் ஒரு பொண்ணு தானே. எப்படி வாய் திறந்து உங்ககிட்ட சொல்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும், இப்போ அப்படியே பேசிட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறீங்க. ஜொங்குக்கு இங்கே அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்காரு மாறி மாறி. நீங்கள் என்ன எப்படியே பார்த்துட்டே இருக்கலான்னு முடிவு இருக்கா, இல்லை ஏதாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஏடி எப்போத்துலேருந்துடி நீ இவ்வளோ வைல்டானா? எப்போ பாரு வேணாம் வேணான்னு அப்படியே தள்ளி விட்டுட்டே இருப்ப. இப்போங்க அந்த பொண்ணை காணோம், உள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்காளா அப்படின்னு அப்படியே தேடுற மாதிரி நடிக்கிறாரு. நீங்கள் அதே பொண்ணு தான். குழந்த பிறந்ததுலேருந்து எனக்குமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏனே தெரியல, அது இப்படி தான் இருக்குமா. நான் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தேன். அது இந்த குழந்த பிறந்து என்னமோ லைக் வந்து குழந்தைக்காக தான் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு தோணுமா. அப்போ புருஷன்கிட்ட தான் இந்த மாதிரி அன்பெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் எங்க உங்ககிட்ட தேடி வரலான்னு பார்த்தா நீங்கள் சண்டை போடுறதுலேயே குறியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏய் நான் அடி சண்டை போட்டேன், நான் தான் உங்ககிட்ட வந்து என்கிட்ட சண்டை போடுன்னு சொல்லிட்டு இருந்தேனா? போடி நீ தான் ஆரம்பித்த அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் போதும் வேன் ஸ்டாப் அப்படின்றாரு. சண்டை போட்டு போட்டு 4 மாதம் தள்ளிட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புடவை எடுத்து அப்படியே தூக்கி போடுறாரு. நீங்கள் என்னாலே வெயிட் பண்ண முடியாது, இந்த வாட்டி நானும் பண்ணுவேன் அப்படின்றீங்க. அவர் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவரை அப்படியே கீழே போட்டு நீங்கள் மேலே ஏறி உட்காந்து ஜொங்குக்கு செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க மனுஷனை. அவர் நம்ம பொண்டாட்டியா இதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. செம்மையாக லைக் ஹங்க்ரியால் அப்படியே சொல்கிறது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜொங்கு கம்முன்னு படுத்துட்ருக்காரு. ஏன்னா அதனால் இதுவே பண்ண முடியல. லைக் என்ன நடக்குறீங்க அப்படின்ட்டு யோசிக்கவே முடியல. அவர் பாட்டு கிஸ் பண்ணுறாரு. லைக் நீங்கள் ஜெலஸாக இருப்பீங்க, ஜொங்குக்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவரை கிஸ் பண்ணவும் ஜொங்குக்கோட அப்படியே நீங்கள் கிஸ் பண்ண ஜொங்குக்கோட லிப்ஸ் அப்படியே ரெட்டாக மாறி இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க. அவர் இப்போ தான் அப்படியே லிப்பில் கையை வச்சு பார்க்குறாரு நீங்கள் கிஸ் பண்ணி எந்திரிக்கவும். ஏண்டி இவ்வளோ வெறியாடி இருந்த அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, நீங்களும் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்து எனக்கு போங்க வெறுத்து போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இங்கே அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நீங்கள் பண்ணுறத பார்த்து. லைக் அப்படியே உங்கள்கிட்ட வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணி மேலே நீங்கள் அவர் மேலே தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ லைக் நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாதிரி சீனாரியோ சரியா. அப்படியே உங்ககிட்ட வந்து எங்க பாருடி, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, எந்த ஒரு நிலைமைக்கு போனாலும் சரி, நீ தான் என்னோடய ப்ரையாரிட்டி. நீ தான் எப்போவுமே என் ஹார்ட்டில் குடியிருப்ப. வேறு யாரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி யாராவது வந்தாலும் அது வேறு டேர்மில் தான் வருவாங்களே தவிர்த்து நீ என் பொண்டாட்டி, என் வயன், என் ஒய்ஃபா நீ மட்டும்தான் இருப்ப. புரியுதா? மற்றவங்க என் பொண்ணுங்க எந்த இதயத்தில் என் பொண்ணு அவள் பொண்ணுங்கிற டேர்மில் வரலாம். இல்லை வருங்காலத்தில் வேறு யாராவது நம்மளுக்கு குழந்த பையனை பிறக்கலாம், பொண்ணு பிறக்கலாம், அவங்கெல்லாம் வரலாம் போகலாம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். ஆனால் பெர்மனெண்ட்டாக பட்டா போட்டு இங்கே லேண்ட் உனக்கு தான். நீ தான் எப்போவுமே இருப்ப. எப்போவுமே எனக்காக நீ இருப்ப, உனக்காக நான் இருப்பேன். உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லைக் இந்த அஷூரன்ஸ் தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, குழந்தைக்காகவோ இல்லை உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ்க்காகவோ இல்லாமல் உங்களை மட்டும் வேணும்னு நினைக்கிற ஒரே அது ஜங்குக் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேம்பரிங் எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக சந்தேகப்படுறது அது இது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவர் சொல்லவும் உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸுங்க, சாரி, உங்களையும் மீராவையும் நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பரவாயில்ல விடு, ஆனால் நீ இன்றைக்கி சந்தோஷ் கூட போனதை நான் மன்னிக்க மாட்டேன், அதுக்கு இன்றைக்கி உனக்கு ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்ட்டு இப்படி எந்திரிக்க நிமிடுறீங்க. நீங்கள் ஜொங்குக்கு அப்படியே பின்னாடி கை வச்சு உங்கள் ஜாக்கெட்டை ஒன்றா அப்படியே ஊக்க கழட்டுறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், பழி வாங்கக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இங்கே வேறு இந்த பேச்செல்லாம் இல்லை, கம்முன்னு மூடிக்கிட்டு இருக்க, புரியுதா? இன்றைக்கி நான் ஏகப்பட்ட வெறியில் இருக்கேன், எல்லாத்தையும் ஓமலை தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டு அப்படியே பின் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம லைக் அவர் இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஃபேஸு, நோஸு, நெக்கு எல்லாத்துலேயும் இடத்துக்கு செஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சாரியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டிருப்பாரு. இப்போ அவர் கை வந்து அப்படியே ரோம் ஆகுது, அப் டு பாட்டம் அப்படியே அவர் கை இங்கத்துக்கு அவங்கத்துக்கு ரோம் ஆகிட்டு அப்படி இங்கத்துக்கு அவங்க அப்படியே தேய்ச்சிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே ரோம் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, ஏங்க அப்படின்றீங்க. அவர்
என்னடி கண்ட நேரத்தில் நிறுத்துற என்ன அப்படின்றாரு. இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஐயோ பாட்டிக்கிட்ட இருக்கா, ஏன் இப்படி மூட ஸ்பாயில் பண்ணாத வாய் மூடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ணி உங்களை அப்படியே அந்த மூடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே அப்படியே உங்களுக்கு ஒரு ஹாட் மேக் அவுட் நடக்குது. அப்படியே நீங்கள் 2 பேரும் மேக் அவுட் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் அவருக்கும் வந்துடுது. லைக் இந்த மேக் அவுட் திங்கு தான் உங்களுக்குள்ளே மிஸ்ஸிங்காக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அவர் கொடுத்த அஷூரன்ஸை தான் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. மேக் அவுட்டுன்றது ஒரு பார்ட், பட் ஆனால் அவர் கொடுத்த அந்த அஷூரன்ஸ்க்கு தான் நீங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து என் லைஃப்பில் நீ மட்டும்தான், வேறு யாரும் இல்லை அப்படின்ற அஷூரன்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேக் அவுட் முடிஞ்சு அந்த அஷூரன்ஸும் உங்களுக்கு கிடச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் ஜாலியாக உங்கள் லைஃப்பை அண்டர்ஸ்டாண்டிங்காக லீட் பண்ணி பாப்பாவோட சேர்ந்து ஜாலியாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ இந்த கதையை நான் இதோட முடிக்கிறேன். எப்படி எடுத்துன்னு போனேனே தெரில, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எந்த மாதிரி எடுத்துகிட்டு போன. இப்போ மணி என்ன தெரியுமா, 2:30 மணி ஆகுது நைட்டு. லைக் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வந்து கதை போடுவியா மாடியான்னு எனக்கு த்ரிட்டுன்னு வருதுடா. என்னை வந்து ஃபோன் பண்ணி என்னை வந்து மிரட்டுறாங்க, நீ கதை போடுவியா மாட்டியா அப்படின்லாம் கேட்டு என்னை மிரட்டுறாங்க. அதுக்காகவே நான் வந்து தூக்கத்தெல்லாம் விட்டு எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் ஓகே, ஐ போய் கைஸ் லைக் இட். திஸ் கண்டென்ட் இஸ் டூ லாங்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எடிட் பண்ணும்போது தான் தெரியும் அது பெருசாக இருக்கா. எடிட் பண்ணும்போது நான் சில பார்ட்ஸெல்லாம் அப்படியே தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிடுறேன் முடிஞ்சா, ஓகேவா. ஸோ ஓகே கைஸ் லைக் இட். நான் நெக்ஸ்ட்டு வந்து ரிவெஞ்ச் மேரேஜ் போட ட்ரை பண்ணுறேன். லாஜிக்கான கண்டென்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக ரிவெஞ்ச் மேரேஜ் போடுறேன். அப்படி இல்லைனா தேங்காய்க்கு ஒரு 1 ஷாட் யோசிச்சு வச்சுருக்கேன். இல்லைனா தேங்காயோட 1 ஷாட் வரும். ஸோ ரிவெஞ்ச் மேரேஜ் ஒரு வந்து தேங்காய் 1 ஷாட், இது 2த்தில் ஏதாவது ஒன்று போட்டேன் அடுத்த வீடியோ, ஓகேவா. ஓகே கைஸ் லைக் இட். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஸ்டோரி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா. இது வந்து டோட்டலாக ஒரு நியூ கண்டென்ட், லைக் நியூ ஸ்டோரி லைன் இது என்னோடய சேனலில். ஸோ சராங் எஃப்எஃப்லேயே இது வந்து ரொம்ப நியூவான ஒரு கண்டென்ட் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ் லைக் இட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஷா. டடா பபாய், சாங்கே, டேக் கேர்.